ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ஷியல் காட் அசுரா எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வருவாங்க. நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து டிவிஷன் தண்டர் வந்து பிறக்க போகுது. அது வந்து ஒருத்தனை தேர்ந்தெடுக்கும். அவனுக்கு வந்து 9 கலர் தண்டர் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவன் சுப்ரீம் பீயிங்காக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிண்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து அதை தான் அவனோட தேடிட்டு இருக்காங்க. அவன் எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடிங்க. அவனுக்கு வந்து அவன் ரொம்ப கீழ்த்தான ஜாதியில் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு நாடே வந்து அன்பளிப்பாக கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த பவரை எவனாலும் மறைச்சிருந்தான் அவனோட ஃபேமிலியே மொத்தமாக அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அப்படியே வந்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் சூஃபேங். அவங்க வந்து அப்பா கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நான் இங்கேருந்து வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி. எதுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. ஆனால் இவனோட லெவல் வேறு ரொம்பவே கம்மியாக இருக்குது, ரொம்பவே கம்மியான ஸ்பிரிச்சுவல் ரிலேமில் வந்து நீ இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ அந்த போட்டியில் தோற்றாலும் நான் அவங்க தாத்தாட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேலையை வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் தனியால் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட கோவப்பட்டு நான் திரும்ப இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து காட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ வந்து காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு இனமும் ஆகுது. திடீர்னு ஒரு தண்டை வந்து நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோட வயிற்றுலேருந்து ரொம்பவே வலி ஏற்படுது. நம்ம ஹீரோ வலி தாங்க முடியல. அப்படி நமக்கு ஹீரோவுக்கு வந்து பல வயசில் நடந்தது எல்லாமே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்து அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு ட்ராகன் வருது. நம்ம அப்படியே வந்து ஹீரோ போட்டி நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து ஓடி வந்துட்டான். நீ எதுக்காடா இங்கே வர, நீ ஒரு குப்பை, நீ நம்ம ஃபேமிலிக்கே வந்து அசிங்கமாக இருக்க, நீங்களே வரவே கூடாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சைன் பண்ணி கேட்குறான் உள்ளே போகிறதுக்காக. அதுக்கெல்லாம் ஒன்றும் முடியாது, உனக்குலாம் இந்த பிளேஸில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அங்கே எல்லோ ஷூன்னு ஒருத்தவங்க வராங்க. இங்கே எல்லாருமே உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவனுக்கு எந்த பவருமே இல்லை, இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் அது இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறானாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவனுக்கு சைன் போட்டு உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து போயிட்டான். சூஃபாங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து எந்த மாதிரி விதமான டேலண்ட்டையும் வந்து செக் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக கோர் டிசபிளுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விதமான மூலிகை செடிகள், அப்புறம் வந்து தண்டர் ஸ்டைல்லாம் வந்து சொல்லி தரப்படும். போட்டி ஆரம்பிக்குன்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து வேகமாக போயிட்டாங்க. போட்டி நடத்த வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கு, உன்னோட ரிலேமுக்கு யாராலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே போனவங்க எல்லாருமே வந்து எந்த வழியில் போகிறதுனே தெரியாமல் வந்து குழம்பி நின்றுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது லெஃப்ட் போ ரைட் போ அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. யார் நீ அப்படின்னு சொல்கிறோட, நீ முதல்ல போ உதவாக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே ஓடிட்டு இருக்கிற வந்து ஒருத்தர் வந்து சென்ஸ் பண்ணிட்டான், ஒரு வழியாக வந்து அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கிட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேகும் ஒரு ஸ்க்ரோலும் இருக்குது. நம்ம ஹீரோ அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது நிறைய விதமான மான்ஸ்டர்லாம் வருது. நம்ம ஹீரோ வந்து இதுக்குள்ள வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோ வந்து ஓடி வந்து நம்ம ஹீரோவே ஒரு கொடுத்துருக்கு. நம்ம ஹீரோ வந்து அதில் அடி வாங்கிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ போட்டு அடிச்சுட்டு இருக்கு. உள்ளே இருக்கவங்க பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, உள்ளே வந்து 40 விதமான எப்ஸ் இருக்குது, இந்த போட்டியில் வந்து யாருமே ஜெயிக்கலைன்னா இந்த போட்டியே இந்த வேஸ்ட்டு தான் போல அப்படின்னு சொல்லி அந்த எழுது மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போட்டு அந்த எப்ஸ் வந்து அடிச்சுட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி அடி வாங்கிட்டே இருக்க முடியாது, எங்கள் அப்பாக்காகவாவது நான் இந்த மாதிரி மாஸ்டர்கிட்ட நான் தோக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோட பவர் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ கிட்ட கோல்டன் தண்டர் மாதிரி ஒரு எனர்ஜி வருது. நம்ம ஹீரோ ஒரே உதையில வந்து விட்டதுனால அந்த எப்ஸ் வந்து பறந்து போயிருந்தது. அந்த ஹீரோ வந்து அந்த எப்ஸோட இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான். எல்லாரும் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த எப்ஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து லிங்கோல் ரிலேயில் வந்து இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த கிங் லெவல் எப்ஸி வந்து கொண்டதுனால மற்ற எப்ஸ்லாம் வந்து பயந்து ஓடிடுது. நம்ம ஹீரோ சூப்பாங்க பார்த்தோன்னே நம்ம எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்து அந்த ஸ்க்ரோலு அந்த பேக் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்ருக்கான். என் பேர் வந்து சூஃபேங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போயிடறான். இவன் வெறும் 5th லெவலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் எல்லா ஷூ தான் வந்து உங்கள் அகாடமியில் சேர்றவங்க எல்லாருமே 5th லெவலில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கான் வீட்டில். அப்போ அவனை நம்ம பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட்லேயே ஜெயிச்சது வந்து அவங்களுக்குலாம் பிடிக்கவே இல்லை. நீ சூ ஃபேமிலியிலேருந்து டவுன்லேருந்து தான் வந்திருக்கேன், நீ சூ ஃபேமிலியை சேர்ந்தவன் நான் எதுக்காக அப்படி சீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டுருக்கான். சூஃபை இங்கே பாரு, இவன் நம்மளோட பொருள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான், ஒழுங்கு அது எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுருக்காங்க. ஒழுங்கு மாதிரி தான் என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேரும் முன்னாடி வந்து நம்ம ஹீரோட அண்ணனுங்க வந்து சண்டை போட்டுருக்கானுங்க. நம்ம ஹீரோ கோவத்தில் அவனுங்க எல்லாத்தையும் வந்து வேகமாக வந்து அட்டாக் பண்ணுறான். இதுவும் கல்டிவேஷனை வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டான் போல இருக்குது, அந்த 5வது லெவலில் இருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த லெவலில் பார்த்தோன்னே அட்டாக் பண்ண வந்தவங்களாம் பயந்து திரும்ப ஓடிடுறானுங்க. நம்ம ஹீரோ வந்து திரும்பவும் போய் அவனோட கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்.
நம்ம ஹீரோ இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து லெவன் வந்து நம்ம ஹீரோக்கே நம்ப முடியல பிச்சு லவ் அப்படின்னு சொல்லி ஹீரோ கனவுல வந்து ஒரு டிராகன் வர மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளோதான் guys, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வீட்டை தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து சூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து மாஸ்டர் நீங்கள் வந்து எங்களோட சூ அலைன்ஸில் வந்து சேர்ந்துக்கோங்க, நீங்கள் உங்களை மாதிரி ஆள் தான் எங்களுக்கு வேணும், முன்னாடி நடந்த தப்புக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ப்ளீஸ் எங்கள் டீமில் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவங்களை கண்டுக்காமல் வெளியே போனால் இன்னும் வெளியே வந்து இன்னொரு டீமை சேர்ந்தவங்க மிஸ்ஸஸ் சூ ஃபேங் நீங்கள் வந்து எங்கள் டீமில் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து குயின்ஃபங் செட்டை சேர்ந்த விங் அலைன்ஸ்னு ஒரு டீம் வந்து நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக வந்திருக்கு. இவங்களை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான டீம்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என் பேர் வந்து ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்லி பிளாக் டைகர்னு. நீ 5th லெவல்லையா இருக்க, நீ ரொம்பவே லக்கியானவன் எங்கள் டீமில் சேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அவங்களெல்லாம் கண்டுக்காமல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறான். லின்யூன்னு ஒருத்தன்ட்ட போய் சொல்கிறாங்க சூஃபாங் இந்த மாதிரி சேரவே இல்லை விங் அலைன்ஸில் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து மெடிசன் ஹெர்ப்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறான். இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து இந்த மாதிரி போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்பவே பவர்ஃபுல்லான மெடிசன் ஹெர்ப்ஸ்லாம் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் உங்கள் கல்டிவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்க அந்த புகைமூட்டமான பகுதிக்கு மட்டும் நீங்கள் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்டர் ஷோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி எந்த இதுவும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து வேகமாக போகிறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து வேகமாக உள்ள போய் பார்க்கலாம் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு. ஃபஸ்ட்டு ஒரு மெடிசன் ஹெர்ப்ஸை பார்த்தோன்னே எல்லாருமே அதை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அதனால் நடக்கூட முடியறதுனால வந்து வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட உள்ள ஆல்மண்ட்ஸில் வந்து ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருப்பான். அவங்க வந்து நீ ஏன் இவ்வளோ வேகமாக போகிற, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி ஃபாக் இடத்துக்குள்ளே போகலாம், அங்கே போய் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ போகிறோம். நம்ம ஹீரோ போகிறத வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோவையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான் அந்த ஆல்மண்ட்ஸில் பேசுகிறவங்ககிட்ட, நான் ஒன்று வந்து எப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி. நீ வந்து என்னை கோயின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட லெவல் வந்து இப்போ 5th லெவலில் இருக்குது. உனக்குள்ளேயே 9 டிவிஷன் தண்டர் இருக்குது. நீ மாஸ்டர் கூட சண்டை போட உன்னோட பவர் வந்து அவைக்கன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அப்படியே வந்து வழி காப்பிட்டே இருக்கான். எந்த பக்கம் போகணுன்னு சொல்லி வழி காமிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான், ஹீரோ மனசுக்குள்ளே பேசுகிறவங்க கோயின்கிட்ட, இந்த மாதிரி கோயில் ரிலேம்னா என்னென்ன இப்போ லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு எலும்பு கூடு மேலே காலை வச்சுட்டான். அப்புறம் பக்கத்தில் பார்த்தா நிறைய மெடிசன் ஹெர்ப்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ரொம்பவே ஆச்சரியம். ஏன்னா இங்கே ஆயிரக்கணக்கில் இருக்குது. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்த பொண்ணு இங்கே வந்துட்டான். நீ எவ்வளோ தைரியம் தான் இங்கே வருவேன், அதுவும் இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அதுவும் இல்லாமல் உன்னால தான் என் ஃபஸ்ட் ப்ளேஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ போட்டியில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜெயிச்சப்ப இவன் செகண்ட் ப்ளேஸ் வந்திருப்பான். சண்டை போட்டிருக்கும் போதே பின்னாடி வந்து ஒருத்தன் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி தான் தெரியும். திடீர்னு அவன் ஹீரோ இன்னும் அந்த பொண்ணையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வயசான கதை மாதிரி தான் கேட்குறாங்க, எதுக்காக நீ அவனை காப்பாற்றுற, ஏன்னா அவனை அட்டாக் பண்ணுறதுனால ட்ரை பண்ணான். ஹீரோ வந்து அவங்க விடாம அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிட்டு 2 பேருமே மயக்க போட்டி விழுந்துட்டாங்க. நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த வயசான வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை செக் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா மெடிசன் ஹெர்ப்ஸையும் வந்து நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளேயே வந்து அவங்க அனுப்புகிறாங்க. நான் நினைக்கிறேன் இதுதான் ரொம்ப 1000 இயர்ஸ்க்கு நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் போல், நான் உனக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வயசானவர் வந்து அந்த இடத்த விட்டே மறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு பேர் வந்து ஷூமை 2 பேருமே வந்து மயக்கமான நிலையில் இருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க மெடிசன் ஹெர்ப்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வேகமாக வெளியே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் வந்து முழிப்பு வருது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம ஹீரோ எந்த வச்சுனே வந்து செக் பண்ணி பார்க்குறேன் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஷூமை பார்த்தீங்கன்னா வந்து மயக்கமாக ரொம்பவே இருக்கான். நம்ம ஹீரோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பிரீத் பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஷூமை கூட்டு வந்து எல்லாரும் ஷூ கிட்டே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்பவே எனக்கு அடிபட்டிருக்கு என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன அங்கே போனீங்களா, அந்த ஃபாகான இருக்கிற இடத்துக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே போனவங்க யாருமே திரும்ப வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹீரோ வந்து அடுத்த சீன் நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது சூ ஃபேமிலி ரொம்பவே ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சூ ஃபேமிலி எல்லாம் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கையில் ஒரு லெட்டர் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்து இந்த மாதிரி நீ திரும்ப வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நீ ரொம்பவே இங்கே ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கேட்காம அந்த சூ ஃபேமிலி இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து வேகமாக வந்து அவங்க வீட்டை நோக்கி வேகமாக வந்து குதிரையில் போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூ ஃபேமிலி சேர்ந்தவங்க வந்து ஹூ ஃபேமிலியும் ஒரு ஃபேமிலி கூட வந்து சண்டை போட்டுருக்காங்க. இதை இவங்க அப்பாவும் தாத்தாவும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஹோம் ஃபேமிலியை தோக்கடிக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை, ஒழுங்காக நீங்கள் வந்து தோத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃபேமிலியை பார்த்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஃபைட் பண்ணுறவன் என்னன்னா ஒருத்தனுக்கு கதையை வந்து முடிச்சிடறான். அப்போ நான்
எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் எப்படியாவது நம்ம சூ ஃபேமிலியோட கௌரவத்தை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. என்னோடய ஃபேமிலியை வந்து எப்போவுமே நான் குனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அட்டாக் பண்ணலாம் போகும்போது நம்ம ஹீரோ நம்ம வேகமாக வந்து எங்கள் அப்பாவே அடிக்க வரையன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரே அட்டாக்ல வந்து அவனை பறக்க விட்டுறான். அப்பா நான் திரும்ப வந்துட்டேன், என்னை யாராலையும் ஃபோல் பண்ண முடியாது, நீங்கள் சொன்னாலும் நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அடிப்பட்டவனே என்றால் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவே வந்து முறைச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து 5th லெவலில் இருக்கான், ஆனால் அவன் வந்து 7th லெவலில் இருக்கான். எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியம் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோட தாத்தா வந்து இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து 3 ஸ்டைல் தண்டர்னு அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து ஒரே அட்டாக்ல வந்து அவன் கதையை வந்து முடிச்சிடறான். அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பையனை வந்து கொல்லு அப்படின்னு சொல்லி சூ ஃபேமிலியை வந்து சேர்ந்தவன்ட்ட வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரே மிதியில் வந்து அவனை மேலே பறக்க விட்டுறான். இதோட அவனோட எல்லாத்துக்குமே நான் முடிவு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ வந்து. இன்னையோட எல்லா கஷ்டமும் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க கிட்ட. அவ்வளோதான் கைஸ், வந்து ஷூமையும் அப்புறம் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோ பார்க்குறக்காங்க போயிருக்காங்க. அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் தான், அதுக்காக நான் திரும்ப ஏதாவது பண்ணுவேன். அவன் ஆர்டினரி பர்சனே கிடையாது, அவன் மென்டல் பவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்னைக்கு போய் அவனை நம்ம டீமில் சேர சொல்ல போகிறேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் நான் வந்து உங்கள் டீமில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி நல்லா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம டீமை வந்து ரொம்ப ஃபேமஸாக மாற்றணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்து அப்புறம் உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூ ஃபேமிலி போன சேர்ந்த ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி சேர்ந்து எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே லூ டீம் நம்ம வந்து சேர்ந்தவங்களை போய் நான் தடுக்க போகும்போது வந்து நம்ம ஃபேமிலி ஃபுல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலி சேர்ந்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே அடிபட்டிருக்கு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், முன்னாடி நான் பண்ணது எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிடு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒருத்தனோட ஸ்பிரிச்சுவல் பாடியை மொத்தமாக வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பேர் தான் லியோ. நான் தான் இவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல சொல்கிறான். ஆனால் நான் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து சொல்கிறான், எதுக்காக நீ வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து புலி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் அந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ வந்து தடுத்துடுறான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வராங்க, ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து ஈஸியாகவே வந்து தடுத்துடுறான். நீ தானே இவனை காலை வந்து உடைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை காலையை வந்து உடைச்சிடறான். அப்போ எல்லாரும் வந்து நிறுத்து, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவனை பாருங்க, இவன் இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து துன்புறுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன், இவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஃபுட்டு அப்புறம் நிறைய பணம்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணி அவனோட ஸ்பிரிச்சுவல் கல்டிவேஷனை வந்து அழிக்கலான்னு போகும்போது, நீ இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீ ஷோனு சிட்டிக்கு போய் அந்த சேலஞ்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும், நீ அதோட சாகவே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் அந்த சேலஞ்சுக்கு ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த லியோனோட கல்டிவேஷனையும் மொத்தமாக வந்து அழிச்சிடறான். இதை பார்த்தோன்னே அந்த எல்லாருக்கும் வந்து ரொம்பவே வந்து கோவப்படுது. ஷூமை நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்தோன்னே ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறான், இவன் இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி. ஷூ ஃபேங் உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் வந்து கத்திட்டு இருக்காங்க. நியூ ஃபேன் அப்போ ஒருத்தங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஷூ ஃபேங் வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. 2 நாள் தான் ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளே எப்படி அவன் 5th லெவல் வந்தான். அதுவும் இல்லாமல் இவன் எப்படி இவ்வளோவே பவர்ஃபுல்லாக இருக்கான், அவனோட பவர்ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து நான் யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அந்த எல்லரை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவான், நான் இவனை கண்ணு 2த்தையும் புனிங்க எடுக்க போகிறேன், நான் ரிவெஞ்ச் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லரை வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்போ எல்லர் ஷூ வந்து வராங்க, நான் வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எதுக்காக அவனை போய் இப்படி பனிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஷூ ஃபேங்கை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த எல்லரை வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லர் ஷூ வந்து சொல்கிறாங்க. அந்த நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அவன் பவர் ரிலீஸ் பண்ணும்போது எல்லர் ஷூ தான் வந்து பவரை யூஸ் பண்ணி வந்து தடுக்கிறாங்க. நீ ஆல்ரெடி இந்த பவருக்குள்ளே வந்துட்டியா, நான் உன்னோட பவர் எல்லாத்தையுமே வந்து லோ ப்ரொஃபைலில் நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்டர் ஷூவை பார்த்து ஆமாம் அப்படின்னு சொல்லி, இவன் பண்ணது தப்பே கிடையாது, இவன் நியாயமான இதை தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்டர் ஷூ வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உடனே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த எல்டர் ஷூ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்பவே நன்றி என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லி. நீ வந்து ஷூமையை காப்பாற்றினில்ல, அதுக்கு அது ஈக்குவலாக இருக்கும், அதுக்காக தான் உன்னை காப்பாற்றினேன், அந்த டைம் என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னோட டீமில் ஜாயின் பண்ணதான் உனக்கு நிறைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி ஷூமை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து யாரோ இருக்கிற மாதிரி சென்ஸ் பண்ணுறான். நாங்கள் திடீர்னு யாருமே இல்லை, சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட பேசிகிட்டே போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம ஒரு ஏஷியன் கால ஒரு இடத்துக்கு போக போகிறோம், அங்கே போனால் நிறைய விதமான ஐட்டம்ஸ் நிறைய ஹெல்ப்ஸ்லாம் கிடைக்கும், மெடிசன் ஹெல்ப்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஐட்டம் பேக் மாதிரி கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே நிறைய பிளேஸ் இருக்குது. நம்ம ஹெவன்லி மார்ஷியல் கலரிக்கு வந்து போக போகிறோம், அங்கே போய் நம்ம நிறைய விதமான பொருட்களை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அவன் எப்படி நான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் கூட வந்து பார்த்துட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே வந்து குதிரையில் வந்து வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுக்கும் போது திடீர்னு வந்து யாரும் இருக்கிற மாதிரி சென்ஸ் பண்ணுறான். இது பார்த்தோன்னே ஒருத்தன் முகவடி போட்டவன் வந்து எப்படி இவன் எனக்கு கண்டுபிடிச்சான், இவனோட மென்டல் பவர் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கேருந்து போயிடுறான் அவன். அடுத்த நாள் காலைல வந்து எல்லாருமே வந்து வெள்ளி அந்த மார்ஷல் கல்லறைக்கு வந்து வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே பில்டிங்கும் வந்து உடஞ்சி கிடக்குது. இங்கே வந்து எவன்லி மார்ஷல் ரிலேயம் இருக்க எல்லாருமே முன்னாள் காலத்தில் எல்லாமே ஃபைட் பண்ணாங்க. அவங்களோட ஆர்வம் தாங்க முடியாமல் இங்கே இருக்க பில்டிங் எல்லாருமே வந்து உடஞ்சிருச்சு. அவங்க பேரியான ஒரு பவர் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஷூமை வந்து சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்கே குயின் லாங் செட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த பவர்ஃபுல்லான இதெல்லாம் இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட மென்டல் பவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட இருக்க அந்த ஒயிட் டைகர் இந்த மாதிரி. இப்போ ஷூமி வந்து சொல்கிறான், இந்த மென்டல் பவர்னால வந்து உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸும் வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆகும், நீ ரொம்பவே டேலண்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு வழியாக அந்த கல்லறைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஒருத்தர் என்னன்னா ரொம்பவே முடியாத நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்காங்க. இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் டைகர் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ அவங்க தலையில் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. அதை சொல்லலான்னு போகும்போது ஷூமை வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சிடறாங்க. இது உடம்புலேருந்து ரொம்பவே அதிகமான ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டு வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோட நகரவே முடியல. அவன் பவரை ரிலீஸ் பண்ணோன்னே நம்ம ஹீரோட ரொம்ப சுத்தமாக நகரவே முடியல. அவ்வளோதான் கைஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சி அந்த வயசானவர் வந்து நம்ம ஹீரோ நகரவே விட மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஷூமை தான் வந்து சூப் ஃபேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து முழிப்புக்கு வந்துடுறான். உடனே அந்த வயசானவர் வந்து என்னை நினச்சி விட்டுரு, நீ ரொம்ப நல்ல பையன், என் சாகருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பயந்து ஓடிடுறாங்க. யார் இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷூமை வந்து சொல்லிட்டு இருக்கான். இது வந்து அந்த முகமூடி போட்டோ வந்து பார்த்துட்டு இருக்கான். யார் அவன் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு இருக்கான். அவனு வந்து ஒரு போர்ட்டலை யூஸ் பண்ணி வந்து அந்த கல்லறைக்குள்ளே வந்து போகிறான். நம்ம ஹீரோ கேங்கும் வந்து அந்த கல்லறைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே போகிறதுக்காக வந்து அந்த குயின் தான் வந்து வழி சொல்லிட்டு இருக்கான். லெஃப்ட் போ, ரைட் போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து வழி சொல்லிட்டு இருக்கான். ஃபாலோ பண்ணி வந்து எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோர் வந்து ஓப்பனாக இருக்குது. யார் இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பா அப்படின்னு வந்து ஷூமை வந்து கேட்குறான். தெரியல. எல்லாருமே வந்து கவனமாக வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே உள்ளே வந்து பார்த்தா எல்லாருமே வந்து நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. யார் இவங்களெல்லாம் கொண்டு இருப்பான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் கூட உயிரோடையே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ட்ரெஷருக்காக வந்து நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க போல். அதனால தான் எல்லாருமே இறந்துருக்காங்க. நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒருத்தர் வந்து எங்க இவன் பேர் வந்து ஜோ. இவன் எதுக்கு பார்க்கணுன்னு பக்கத்தில் இருக்கிற மணி 2 பேர் வந்து எழுந்திருக்காங்க. இவங்க வந்து குயின்ஃபுல்லான் சீட்டை சேர்ந்தவங்க தான் வந்து. அவன் வந்து சொல்கிறான், அவங்களால இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. நீ எல்டர் ஷூவோட சிஸ்டர் தானே, நான் உன்னை இன்னைக்கு வெளியே அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோ சொல்லிட்டு இருக்கான். குயின்ஃப்ளங் செட்டை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். கூட இருக்கவங்களாம் வந்து இப்படி பேசாதீங்க, இவங்க வெளியே யார்கிட்டயே போய் சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வாயை குத்தி அவன் பல்லெல்லாம் உடச்சிட்றான். அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே டைமில் உள்ளே இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு எல்டர் வந்து ஏர் கண்ட்ரோலர்னு ஒரு ஸ்டோனுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து இன்னொருத்தர் வர முகப்பொடி போட்டவங்க நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷூமை வந்து அங்கே ஜோன் வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட தண்டர் ஸ்டைலை யூஸ் பண்ணி வந்து ஒரே அட்டாக்ல வந்து அவனை மயக்கமாக வச்சிடறான். இவங்கிட்ட 3 தண்டர் ஸ்டைல்ஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் 2 பேரும் இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவன் 2 பேரும் கூப்பிட்டு போயிடறாங்க. இங்கே இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம போயிட்டு இங்கே இருக்கிற எதுவுமே மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் டைகரை வந்து நினைக்கிறான். இன்றைக்கி நிறைய ட்ரெஷர் நம்ம கிடச்சிருக்கு, இது நிறைய நம்ம பணக்காரங்களாக மாறிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷூஃபங் வந்து இவங்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிட்டு அங்கே இருக்க டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா இங்கே ரொம்பவே பவர்ஃபுல்லான எனர்ஜி தெரியுது, நான் அங்கே போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நிறைய விதமான மாஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 மாஸ்டர்ஸ் வந்து சண்டை போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே ஏர் கண்ட்ரோலாக வந்து பார்க்குறான். ஆனால் அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுல நம்ம ஹீரோ மேலேயே வந்து படுற மாதிரி வருது. யார் நீ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வயசான ஒருத்தர் வந்து நம்ம முகப்பொடி போட்டவங்களை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து குயின்ஃபுங் சேர்ந்த ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நான் வேர்ல்டு ஸ்பிரிட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் சரியான ஆச்சரியம். ஆனதுக்குள்ளே நம்ம குயின் வந்து நீ போய் அங்கே போய் அங்கே இருக்க ஏர் கண்ட்ரோல் ஸ்டோனை போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இவங்க 2 பேத்துக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டே இருங்க, நான் இந்த ஏர் கண்ட்ரோலில் போய் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கீழே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவனால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவன் வெறும் மார்ஷியல் ரிலேஷனில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம் உள்ள. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே வந்து அந்த ஏர் கண்ட்ரோல் டெக்னிக் வந்து இவனை பேக் ஃபயர் பண்ணிடுச்சு, இவன் சீக்கிரமாகவே சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ சின்ன வயசுல இவன் சாக போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த மகோடி போட்டோ வந்து சொல்லிட்டுறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள வந்து திடீர்னு வந்து அந்த டிராகன் வந்து காமிக்கிறாங்க. அந்த டிராகனை வந்து நம்ம ஹீரோ முன்னாடியே வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ வந்து திடீர்னு முழிச்சு பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய ஒரு கேட் மாதிரி இருக்குது. நான் செத்துட்டேனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோயின் வந்து பேசுகிறான், நீ இன்னும் உயிரோட தான் இருக்க ஸ்டூபிட், இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்த நீ, நான் எவ்வளோ போர் அடிச்சு தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ யார், நீ எக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான்.
திடீர்னு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே தலை வலிக்குது. கண்ண முழிச்சு பார்த்தா அந்த 2 எல்டரும் வந்து சண்டை போட்டுருக்காங்க. "நீ எப்படி அந்த ஏர் கண்ட்ரோல வந்து கண்ட்ரோல் படுத்துன?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. "என் மைண்ட் மூலமா தான்" அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த முகமூடி போட்டவன் வந்து, "இது வேஸ்ட் ஆஃப் டைம்." அவன் வந்து அவன அந்த ஏர் கண்ட்ரோல வந்து கட்டுப்படுத்திட்டான். "இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்ல." அப்படின்னு சொல்லி அவன் வேகமா வந்து அங்கருந்து போர்ட்டல் யூஸ் பண்ணி வந்து தப்பிச்சு போயிட்டான். அந்த வயசானவர் வந்து, "நான் இன்னைக்கு உன்ன கொல்லாம விட மாட்டேன்." அப்படின்னு சொல்றான். அந்த குயின் வந்து, "அவனே தப்பிச்சு போயிட்டு அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து வெளிய பார்த்தோன்னா ஒரு வயசானவரு, அவங்க வந்து, "நான் உன்ன அட்டாக் பண்ண விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லி அந்த வயசான கிழவன வந்து தீயா வச்சு எரிச்சிடுறாங்க. "சீக்கிரமா இங்கேருந்து போ." அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து அவனுக்கு வழி சொல்லியே வந்து வெளிய போக சொல்லுது. ஷூமேயும் அப்புறம் அந்த ஒயிட் டைகர் எல்லாருமே வந்து அங்கே வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. இந்த பில்டிங் இடிஞ்சு விழுகிற மாதிரி தெரிஞ்ச உடனே அந்த ஒயிட் டைகரும் பிளாக் டைகரும் நம்ம ஷூமை வந்து வெளியே கூட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் எல்லாமே வெளியே வந்தோடனே ஃபுல்லாகவே வந்து நெருப்பாக இருக்குது. "சூஃபேங், உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி ஷூமை வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பாறையால் தள்ளி விட்டு வெளியே ஸ்டைலில் வந்து நிற்கிறான். இதை பார்த்தோன்னே வந்து ஷூமை வந்து, "நீ உன்னை பார்த்து நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். உனக்கு எதாவது ஆயிடுச்சும் போல." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கல்லறையிலேருந்து கொண்டு வந்த பில்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து அவனோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனோட டிராகன் வந்து நம்ம ஹீரோட பார்க்க முடியுது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து, "இப்போ நம்ம என்னதான் பண்ண போகிறோம்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வந்துட்டு இருக்கான். "நான் 2000 பில்ஸை யூஸ் பண்ணி என்னோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த குயின் வந்து சொல்லுது, "முன்ன இருந்த விட நீ உன்னோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீ இப்போ ஷோனோ ரிலேமில் வந்து இருக்க." நம்ம ஹீரோ வந்து குயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். "நீ எப்படி அந்த எக் மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "உன்னோட வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது அந்த குயின் வந்து சொல்கிறான், "நம்ம ரொம்ப வருஷமா வந்து உனக்குள்ளேயே இருக்கேன். நீ பவர்ஃபுல் ஆகும்போது நானும் பவர்ஃபுல் ஆகுவேன். ஆனால் ஒரு நாள் நான் வெளியே வருவேன்." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறான். "சரி, இன்னைக்கு வந்து நான் டேலண்ட்டை வந்து செக் பண்ண போகிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுவும் இல்லாமல், "நான் கோஷன் டவுனுக்கு வேறு போய் ஆகணும்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெளியே வரான். நமக்கு அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து டெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறதா வந்து காமிக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நிறையா விதமான திறமைங்க இருக்குது. அங்கே இருக்கிற கல்லை தான் வந்து காமிக்கிறாங்க. இங்கே இருக்கிற கல்லை வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி வந்து டச் பண்ணி யார் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து குயின்ஃபுல் செட்டில் கோர் கல்லூரிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அதில் பாஸ் ஆகிறாங்க, சில பேர் வந்து அதில் ஃபெயில் ஆகுறாங்க. ஒயிட் டைகர்லாம் வந்து, "நீ மீடியம் ஸ்டேஜில் இருக்க, நீ பாஸ் பண்ணிட்ட." அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக வந்து போகிறாங்க. இங்கே இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. குயின்ஃபுல் செட்டை சேர்ந்தவங்களே வந்து அந்த ரெட் பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஷூமை வந்து போய், "நான் இன்னைக்கு போய் ட்ரை பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லி போறான். அவளோட பவரை யூஸ் பண்ணி வந்து டச் பண்ணோனே அங்க இருக்க எல்லாருமே வந்து மாறி அது ரெட் கலர்ல மாறுது. "நீ ரொம்பவே நல்லா ட்ரை பண்ண." அப்படின்னு சொல்லி அங்க எல்டர் மேல இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா சூஃபேங், "நீ கோர் செக்டர் சேர்ந்தவங்க கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. "ஆனா செகண்ட் ரோல்ஸ் இருக்கு. யார் வேணா வந்து இங்க அவங்க பவரை யூஸ் பண்ணி வந்து சேரலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் போய், "இன்னைக்கு எப்படியாவது வந்து இதுல வந்து ஜெயிச்சே ஆகணும். அதுவும் இல்லாம அந்த குயின்ஃபன் செட்டோட அந்த கோங்லூனோட பவர் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு" சொல்லி நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அங்க நம்ம ஹீரோட பவர் ஒண்ணுமே வேலைக்காகவே இல்ல. அங்க இருக்க எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து யாரையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணாத லெஜெண்டரி பார்ட்ட வந்து நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். இத வந்து அந்த மாஸ்க் போட்டவங்களும் வந்து குயின்ஃபன் கிட்ட சேர்ந்த ஒரு மாஸ்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. "இவன் அளவில்லாத ஜீனியஸ்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து வெளிய வந்தோனே எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. அப்ப ஷூமை வந்து சொல்றான், "உன்னோட அந்த பொட்டன்ஷியலுக்கு வந்து அந்த கல் வந்து ஏறுறது இல்ல போல இருக்கு. அதுல ஏதோ ரிப்பேர் இருக்கு." அப்படின்னு சொல்லி. அப்போ குயின்ஃபன் செட்ட சேர்ந்த சீஃப் வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, "நீங்க எல்லாருமே ஒரு வழியா வந்து இந்த கோர் செக்ட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஷூமை கிட்ட வந்து ஒரு பேட்ஜ் மாரி இருக்கு. அத எடுத்து வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கான். "இது என்னது?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் ஷூமை கிட்ட. "இது இது எங்க டீமோடது." அப்படின்னு சொல்றான். "இது இப்ப நீங்க வந்து குயின்லாங் செட்டுக்குள்ள வந்துட்டீங்க. இது வந்து இந்த மாரி ஆப்ஜெக்ட்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது." அப்படின்னு சொல்றான். இத கேட்டு நம்ம ஹீரோக்குமே வந்து ரொம்பவே கோவமாயிருது. "இங்க இருக்க எல்லாருமே வந்து நீங்க அடிமைன்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோ வந்து அவனோட தரையிலேயே வச்சு நம்ம ஹீரோ வந்து அழுத்திட்டான். அந்த சீஃப் மாரி இருக்கிறவன் வந்து, "ப்ளீஸ் அவன விடுங்க." அப்படின்னு சொல்லி ஷூமை வந்து ரொம்பவே வந்து கெஞ்சி கேட்டுருக்கான். "நான் விங் அலையன்ஸ சேர்ந்தவங்க, ப்ளீஸ் அவன விட்டுருங்க." அப்படின்னு சொல்லி. "அதுக்கு வாய்ப்பே இல்ல. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி அந்த காங்லன் வந்து அவன் நம்ம ஹீரோ கழுத்த பிடிச்சு வந்து நெசுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து, "இவனுக்கு நல்ல பாடத்த கத்துக் குடுத்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன அட்டாக் பண்ணலாம்னு போகும்போது, நம்ம ஹீரோவையே அவன் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். "வா திரும்ப வந்து சண்ட போடு." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனும் வந்து அட்டாக் பண்ண போகும்போது, கரெக்ட்டா பெரிய மாஸ்டர் வந்து தடுத்துடுறாங்க. "எதுக்காக இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி நம்ம சீஃப் கிட்ட வந்து கேட்குறாங்க. "அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே குடு." அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் நெனச்சிட்டு இருக்கான். இவன் வந்து அவனோட கல்டிவேஷனே வந்து போக வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி. "அதுக்காக இப்படி பண்ணுவியா? அவன் வந்து அவன் நல்லவன் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ரொம்பவே ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ பார்த்து சொல்லிட்டு இருக்கான்.
10 வருஷத்துக்கு அப்புறம் நீ இவனோட அளவுக்கு கூட வர முடியாது. இப்போ உன்னை விட ரொம்பவே டேலண்ட் ஆயிருப்பான். அப்போ வேணா இந்த போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து 1 வருஷம் போதும். 1 வருஷத்துக்குள்ள யார் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இத கேட்டுன்னு வந்து ஃபேங் 1 இயர் நான் உனக்கு டைம் குடுக்குறேன். அதுக்குள்ள நீ என்னோட 3 மூவ்ஸ வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்றான். நான் அப்படி தடுத்துட்டா, நீ உன்னோட சீஃப் பதவியிலேருந்து போயிரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இத கேட்டோனே அவனும் வந்து, "நீ என்ன சேலஞ்ச் பண்றியா?" அப்படின்னு கேட்குறான். "நீ வாழ்வா சால்வா போட்டிக்குள்ள வந்து வந்துட்ட. 1 இயருக்கு அப்புறம் பார்க்கலாம். என்னோட மூவ்ஸ மட்டும் நீ வந்து தடுத்தீன்னா, நான் எந்த வித பிரச்சனையும் இல்லாம வந்து சீஃப் பதவியிலேருந்து போயிடுறேன். நீ சாகப் போற 1 இயருக்கு அப்புறம்" அப்படின்னு சொல்லி அவன் போறான். "நீ எதுக்காக இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி வந்து அந்த எல்டர் மார்க் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து, "1 இயருக்கு அப்புறம் நான் வந்து அவன பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப வருஷமா இங்க வந்து வந்திருக்கேன். என்னோட அப்பா கிட்ட வந்து இந்த ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எதுவுமே சொன்னது கிடையாது." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது, 10 நாளைக்கு அப்புறம் வந்து நீ என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஷூமை வந்து சொல்றான். அன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து குதிரையில வந்து வேகமா வந்து அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்தோடனே வந்து ஹீரோட அப்பா வந்து கதவ தொறந்து, "ஃபேங் என்ன இப்போ வந்திருக்க?" அப்படின்னு கேட்டவுடனே நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "நீங்க என்னோட உண்மையான அப்பா கிடையாது தானே?" அப்படின்னு சொல்லி சொல்றான். "ஆமா, நான் உண்மையான அப்பா கிடையாது. நெத்தியில வந்து ரெட் ஃப்ளேம் சிம்பிள் இருக்கவங்க தான் உண்மையான அப்பா. அவங்க வந்து நான் ஒரு ஃபாரஸ்ட் பகுதியில இருக்கும்போது வந்து உன்ன வந்து என் கையில குடுத்துட்டு, உன்னோட ஃபேமிலி நேம வந்து இவனுக்கு குடு. அப்படி இவன வந்து ஃபேங்ன்னு கூப்பிடு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள திரும்ப பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு வந்து நம்ம அப்பா வந்து மயங்கிட்டாங்க. "யார் நீ?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெளிய வந்து ஒருத்தன் வந்து பார்க்குறான். அந்த முகமூடி போட்டவன். "நான் வந்து இந்த குயின்குலன் சேர்ந்த செத்தோட வந்து ஒரு எல்டர். அதுவும் இல்லாம நான் வேர்ல்டு ஸ்பிரிட்ட சேர்ந்தவன்" அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் கைஸ். எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மாஸ்டர் கூட வந்து பேசிட்டு இருக்கான். "நீங்க ஏன் எதுக்காக என்ன வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். உங்க செக்ல ஜாயின் பண்ண சொல்லி. "நீ ரொம்பவே ஜீனியஸ். நீ அது இல்லாம ரொம்பவே ப்ரீசியஸான ஜீனியஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பார்த்து. "நீ இந்த ஏர் கண்ட்ரோலை வந்து ஈஸியாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ என்னோட டீமில் ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் வந்து கேட்டுருக்காங்க. "எனக்கு இல்லை" அப்படின்னு சொல்லி. இதுக்கு நம்ம ஹீரோவும், "நான் ஓகே, நான் சேர்ந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனாக இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இவன் என்னை விடவே அதிகமாக பவர்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த கொயின் வர நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. "நீ அவன் அவன் டீமில் போய் ஜாயின் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வந்து அவன் ஒரு ஸ்க்ரோல் மாதிரி எடுத்து காமிக்கிறான். இதை பார்த்த உடனே வந்து அந்த குயின் வந்து, "இது ஒரு பேரியர். இதை நீ வாங்கியே ஆகணும். அவன் டீமில் ஜாயின் பண்ணுறேன்னு ஒத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டர் வந்து, "நீ இந்த டெக்னிக்கை வந்து 1 மாதத்துக்குள்ளே கற்றுக்கணும். இல்லைன்னா நான் வந்து உன்னை கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாஸ்டருக்கு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க, "இவன் வந்து இதை கற்றுக்கிறதுக்காக என்னை மண்டியிட்டு கேட்பான் 1 வருஷம் வேணும்னு சொல்லி" அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ வந்து, "இல்லை, நான் ஓகே, நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சரி, ஓகே, நான் திரும்ப வந்து போகும்போது எனக்கு குட் நியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த மாஸ்டர். நம்ம ஹீரோட அப்பா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க, "நீங்கள் என்ன உண்மையான அப்பா இல்லாட்டியும் நீங்கள் தான் எனக்கு எப்போவுமே அப்பா" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்க்ரூலை வச்சு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டு இருக்கான். பல நாளாக ஒரே இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த பேரியரை வந்து கற்றுக்கிறதுக்காக. ஹீரோட இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ வந்து இருக்கான். நம்ம ஹீரோக்கு புதுசாக வந்தோடனே இது எங்கன்னே தெரியல. அப்போ இங்கே என்ன ஒரு எக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நான் தான் குயின், எனக்கு தெரியலையா? இந்த பேரியர்லேருந்து என்னை வெளியே" அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "எதுக்காக உன்னை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "உன்னோட அம்மா அப்பா தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னோட அம்மா அப்பாவை தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லி அந்த குயின்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். "ஆ, தெரியும். நான் ஒரு 15 வருஷமா இதுக்குள்ளே இருக்கேன். என்னை ஃபஸ்ட்டு வெளியேடு வெளியேடு" அப்படின்னு சொல்லி நான் குயின் வந்து கத்திட்டே இருக்கான். "இல்லை, என்னால் முடியாது. நீ இல்லைனாலும் நான் இல்லாட்டி நான் என்ன பண்ணணும் பண்ணுறது" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து அந்த குயின் வந்து அழுகிற மாதிரி பண்ணோன்னே, "ஏன் அழுகுற? ஏன் அழுகுற? அழுகாத" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து பாவமாக நின்றுட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த எக்கை தொட்ட உடனே நம்ம ஹீரோட எனர்ஜி ஃபுல்லாத்தையுமே வந்து அந்த எக்கை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அதே டைமில் அந்த நம்ம ஹீரோ கையை வந்து அந்த குயின் வந்து தொடுறான். இதனால அந்த எக்கு ஃபுல்லாமே வந்து கிராக் விட்டு ஃபுல்லாமே அந்த எக்கு உடஞ்சிருது. நம்ம ஹீரோவுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குயின் வந்து வெளியே வந்துட்டான். அவள் பார்க்கறக்கு ஒரு குட்டி பொண்ணு மாதிரியே வந்து இருக்கான். நம்ம ஹீரோ, "என்ன இப்படி இருக்கான்?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. "இப்போ என் கூட பேசு" அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து, "உன்னை எதுக்காக வந்து 15 வருஷம் சீல் பண்ணாங்கன்னு தெரியல. பேசாம நீ சீலாவே இருந்திருக்கலாமோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "தெரியல, உன்னோட அப்பா அம்மா தான் வந்து என்னை சீல் பண்ணாங்க" அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான். "நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வந்து நான் உனக்கு திரும்ப ஹெல்ப் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பாடியை வந்து அவன் வந்து என்ஜாய் பண்ணுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோட பவர் ஃபுல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. "நான் உன்னை இப்போ ஹெல்ப் பண்ணி வந்து உன்னோட பவரை வந்து நாசிலுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாசில்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். இந்த மூலமாக நீ உன்னோட பவர் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால்
நீ செகண்ட் நேச்சர் இந்த மாதிரிலாம் வரும்போது உன்னை ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நீ இதனால் வந்து அந்த ஷோனோ சக்திக்கு வந்து நீ மாஸ்டராக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமாகவே அந்த பேரியரை வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு டோர் இருக்குல்ல, இது ஓப்பன் பண்ணால் வந்து நீ ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஆகலாம். அங்கே ஸ்வாட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ என் டீமுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் கான்ட்ராக்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பீஸ்டோட ஒரிஜினும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரும் எனக்கு வேணும். அது நான் அதை யூஸ் பண்ணி நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆகலாம். அது மூலமாக நான் ஒன்றையும் வந்து உன்னோட கல்டிவேஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோகிட்ட சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த கான்ட்ராக்ட்டுக்கு வந்து ஓகே சொல்லிக்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோட கண்ணிலையும் அந்த குயினோட கண்ணிலையும் ஒரே மாதிரி சிம்பிள் மாதிரி வருது. எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான். எனக்கு குயினை கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே வந்து அவன் சொல்கிறான். சரி ஓகே நம்ம போய் ஷோமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோமியை பார்க்கறக்காக போயிருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஷோமியோட அப்பா வந்து ஒரு கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறான், இங்கே இருக்கிற எங்கள் ஷாங் ஃபேமிலி வந்து இங்கே இருக்கிற கிண்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனால் இந்த ஷூ ஃபேமிலி மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் மீதியாக இருக்குது. நம்ம 2 ஃபேமிலியுமே வந்து ஒன்றா சேர்ந்துக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நான் ஷோமியை வந்து மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஷோமி கிட்டே வந்தோடனே ஷோமி வந்து அங்கே ஓடிடுறான். நீ எதுக்காக வந்து இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஷூ வந்து கேட்குறாங்க. அவன் வந்து இங்கே 2 ஃபேமிலியும் வந்து நான் ஒன்றாக இருக்க தான் சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அதை பற்றி அப்புறமா பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஷோமியோட அப்பா வந்து பேசுகிறாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து இவன் கொண்டு வந்த எல்லா இடத்தையும் வந்து கோல்டு வச்சிருக்க எல்லா இடத்தையும் வந்து உடச்சிட்டான். இது பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோ வந்து அவன் திரும்ப அட்டாக் பண்ணுறக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இவன்கிட்ட ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கான். இப்போ ஷூ வந்து சொல்கிறாங்க யார் இவன் அப்படின்னு சொல்லி. இவன் பேர் சூ ஃபேங், இவன் குயிங்லாங் சிட்டியில் இருக்கிற கோர் டிசம்பரில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம் வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு பேரியர் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஷோமியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஷூ வந்து சொல்கிறான். அதே டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை தூக்கடிச்சிட்டான். ஷோமி என்ன நம்ம ஹீரோ போய் அவனை போய் ஜம்ப் பண்ணி கட்டி பிடிச்சிட்டான். இதை வந்து குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான். இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் அவனை லவ் பண்ணுறா போல அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோட அப்பா தான் வந்து சூஃபேங் கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் அனிமல்ஸ்லாம் இருந்தது. அது எல்லாமே வந்து குயின்லாங் செட்டுக்குள்ளே எங்கேயும் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஷோமியை வந்து இந்த மாதிரி நிறைய டைம் காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க ஷோமியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைம் குயின் வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து உன்னை சன் இல்லாமல் ஆகணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி. நீ வந்து என்னோட செட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? இங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து நான் உனக்கு ஈக்குவலாக கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் ஷோமியும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது குயின் வந்து இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. உன்னோட கல்டிவேஷன் வந்து இதனால் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் ஒன்றும் பொருள் கிடையாது, அவருக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே கோவப்பட்டு போகிறேன். ஏன்னா இவங்க காசு பணம் கொடுத்து வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்ற மாதிரி அப்படி சொன்னனால. ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து நம்ம வந்து காங் தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து ஏதோ லெட்டர் எடுத்து வந்து படித்து பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அப்படின்னு நமக்கு வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு காட்டு பகுதியில் அவன் போயிட்டுருக்கான். அப்போ குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ ஏன் அவங்க சொன்னதை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த டைம் பார்த்தா திடீர்னு 2 பேரும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணதால ஷோனோ சிட்டியில் இருக்கிறவன நம்ம ஷோமிக்காக அவன் வந்து நான் உன்னை கொல்ல போகிறேன், இன்னைக்கு நீ சாக போகிற, உன்னை கொல்றதுக்காக தான் வந்து எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஷோனோ சிட்டிலேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் வந்து சண்டை போட்டுருக்காங்க. அவர் வந்து நம்ம ஹீரோவையே அடித்து தூக்கி வீசிடுறாங்க. நம்ம ஹீரோ அவர் அருவியிலேருந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டான். இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடு, சூஃபாங் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி காங் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த அருவிலேருந்து கீழே விழுந்தனால தண்ணியில் நம்ம ஹீரோ வந்து அடிச்சுட்டு போயிட்டுருக்கான். குயின் வந்து சூஃபாங் எழுந்துரு, சீக்கிரமாக எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு வழியாக வந்து முடிச்சிட்டான். நான் இன்னும் இறந்துட்டேன்னா இன்னும் உயிரோட தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு கேவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ அங்கே ஒரு சிம்பிளாக இருக்கிறத பார்த்தோன்னே இங்கே யாரும் முன்னாடியே வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ குயின் வந்து சொல்கிறான், அங்கே நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பெல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே நிறைய விதமான அனிமல்ஸ்லாம் வந்து இறந்து கிடக்குது. இது இருக்க எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி குயின் வந்து சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இதனால் குயினோட கல்டிவேஷன் லெவலில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் ஏதோ சவுண்டும் கேட்குற மாதிரி இருக்கிறனால நம்ம ஹீரோ வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். அங்கே என்னன்னா வேர்ல்டு ஸ்பிரிட் டைகர் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து சண்டை போட்டிருக்கான். அவங்க 2 பேருமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து திடீர்னு வந்து அந்த டைகர் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை போய் காப்பாற்றுறான். அவனோட பேரியர் யூஸ் பண்ணி வந்து காப்பாற்றுறான். எதுக்காக வந்து காப்பாற்றிட்டு இருக்கேன், நான் ஒரு வேர்ல்டு ஸ்பிரிட் டைகர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட சீக்ரெட் டெக்னிக்கை வந்து யார் என்ன தூக்கர் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை தோக்கடிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே இந்த பையன் வர இடையில வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ நான் எப்படி இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் 2 பேருமே என் கூட சண்டை போடுங்க. யார் இது ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னோட சீக்ரெட் டெக்னிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைகர் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்க அந்த பொண்ணு என்னன்னா, நம்ம ஹீரோவையும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவன் அந்த பொண்ணுக்கு என்னன்னா டிவிஷன் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்கிறான். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாமா, யார் என் கூட ஜெயிச்சு என்னோட சீக்ரெட் டெக்னிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு என்னன்னா, எனக்கு வேணாம், நான் இந்த போட்டியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் என் கூட ஃபைட் பண்ணாமல் போயிட்டு இருக்க? உனக்கு சீக்ரெட் டெக்னிக் வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த டைகர் கேட்கும்போது, இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடறான். வேறு வழியே இல்லை, இவங்கிட்ட இருந்தால் நம்ம எடுத்தாகணும் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த டைகர். சரி உன் மேலே இருக்கிற அந்த பேரியரை எடு, நான் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைகர் வந்து சொல்லுது. நம்ம டைகர் வந்து நம்ம ஹீரோவுக்கு அந்த நிறைய விதமான கில்லிங் டெக்னிக் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இதனால் நம்ம ஹீரோட பவர் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டைகர் வந்து சொல்லுது. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இந்த டைகர் கில்லிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி டெக்னிக் எனக்கு கிடைச்சது ரொம்பவே லக்கில் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேவா, நம்ம ஜூ சிட்டிக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி குயின் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ போய் காங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நீ தானே என்னை கொல்றதுக்காக ஆள் அனுப்பின, உன்னோட கெட்ட புத்திக்கு நீ சீக்கிரமாகவே வந்து உனக்கு முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போய் அங்கே காங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் தான் என்னையே அடிப்பேன், நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காங்க வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பேரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். எப்படி உன்னால் இது கற்றுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவனால் நம்பவே முடியல. இது என்ன சூஃபேங் என்ன மாஸ்டர் மாதிரி மாறிட்டானே, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட கோரை வந்து அழிக்க வரும்போது திடீர்னு யாரும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அட்டாக்ல இருந்தால் வந்து டாச் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம வந்து காங்கோட டீச்சர் மாதிரி இருக்கவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ அவங்க பண்ணுற அட்டாக்லாம் வந்து சார்ஜ் பண்ணலாம் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது குயின் வந்து உன்னோட பாடி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வந்து பாடியை வந்து நம்ம குயின் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதே மாரி அந்த எல்டர் வந்து நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் போய் பார்க்குறான். அந்த குயின் வந்து ரொம்பவே அடி வாங்கி பண்ணிட்டு இருக்கான். என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபுல்லாகவே போச்சு, நான் கொஞ்ச நாள் தூங்கி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். சீக்கிரமாக இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ தைரியம் தான் என்னோட ஸ்டூடெண்ட்டோட கோர் எனர்ஜியை வந்து நீ டிஸ்ட்ராய் பண்ண விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட செக்டை சேர்ந்த எல்லோரும் வந்து எதுக்கு நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட மாஸ்டர் தான் வந்து அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக நீங்கள் தயாரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டர் பார்த்து கேட்கும்போது அவன் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா வேர்ல்டு ஸ்வீட்டோட சேர்ந்தவனோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 1 இயர் அக்ரிமெண்ட் முடியல, அதுக்கப்புறம் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் மாதிரி வந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அந்த நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை வந்து கொஞ்சம் ஹீல் பண்ணுறதுக்காக. மாஸ்டர் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, வேர்ல்டு ஸ்பிரிட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் சொல்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து நான் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் போட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உன்னோட 1 இயர் அக்ரிமெண்ட் இன்னும் முடியல, நீ அதுக்குள்ளே நிறையவே வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு வந்து ஒரு படை வீரர் வந்து நேராக ஏதோ லெட்டர் எடுத்துகிட்டு ஒரு வண்டி முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்கே ஒருத்தருக்கு வந்து லெட்டர் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர் ஏன்னா நம்ம ஹீரோவை அடித்து அந்த எல்டரை தான் வந்து நம்ம காமிக்கிறாங்க. நம்ம காங்லியும் வந்து தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த வண்டி வந்து வேகமாக போயிடலாம் அவன் எழுந்துட்டு பார்க்கும்போது நம்ம எல்டர் வந்து இருக்காங்க. நீங்கள் யார், எதுக்காக வந்து என்னை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ரிவெஞ்ச் எடுக்க விரும்புறியா சூஃபாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து அசுரோ டிராகன் செட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் அந்த செட்டோட லீடர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, உன்னோட திமிருனால தான் வந்து நீ வந்து அவனை தோற்க முடியாமல் போச்சு, நான் தப்பாக அவனை கணக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லி காங் வந்து சொல்கிறான். எனக்கு 1 இயர் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வந்து இந்த மாதிரி இந்த மார்ஷியல் ஃபவுண்டேஷன் லெவல் 6க்கு வந்து நீ ட்ரைனிங் எடுத்தே ஆகணும், வேறு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த எல்டர். நம்ம காங்கு வந்து சீனியர், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நான் அவனை வந்து தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அந்த எல்டரும் வந்து நான் வந்து உன்னோட அம்மா அப்பாவோட பெரிய பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட மாஸ்டர் கூட வந்து நின்றுட்டுருக்கான். மாஸ்டர் நான் இந்த பெரிய கடையில் தான் வந்து ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ ஃபஸ்ட்டு வந்து உன்னோட பேரியரை வந்து பவர்ஃபுல் ஆகணும், அது இல்லாமல் உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். நீ வேர்ல்டு ஸ்பிரிட்ஸ் கூட வந்து கான்சன்ட்ரேட் போட்டுக்கணும். அதுக்கு நீ ஃபஸ்ட்டு போய் அந்த வேர்ல்டு ஸ்பிரிட் ஃப்ரூட்டை வந்து நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து சூமை வந்து நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். இதை பார்த்து நாங்கள் இருக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க.
அங்கே ஷாங் யான் வந்து திரும்ப என்ன என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் வந்து சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அது அடுத்த மாதம் வரப்போகிறானாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு வந்து எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ஷோமி வந்து ரொம்பவே வந்து அழுதுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஷோஃபாங் வந்து நீ ஒன்றுமே கவலைப்படாத, என்னை நம்பு, நான் 1 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப வருவேன். திரும்ப வரும்போது எல்லா பிரச்சனையும் வந்து நான் முடிக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோமி கிட்ட வந்து சொல்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாஸ்டர் வந்து கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து அந்த கழுகுல வந்து வேகமாக வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவன் வந்து காங்லிங்க வந்து தோக்கடிச்சானா அப்படின்னு சொல்லி ஷூமைக்கு இப்போ தான் வந்து தெரியுது. ஓ! அப்படி சொல்லி நம்ம ஷோமை வந்து நினைக்கிறான். நம்ம ஹீரோ வந்து போகும்போதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அந்த அசுரா கோஸ்ட் ஹவர்ல வந்து உள்ள அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அனுப்புவாங்க. ஆனா அது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்றான். இவங்க இருந்த கழுக வந்து பறக்க விட்டுறாங்க. எதுக்காக வந்து பறக்க விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து ரொம்பவே கம்மியானது. நம்மளால தான் உள்ள போக முடியும். இது வேற இருக்குல்ல அப்படின்னு அந்த மாஸ்டர் வந்து சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு ஒயிட் ரோப் மாரி வந்து ட்ரெஸ்ஸ வந்து மாத்திக்கிறாங்க. இவன் ஏன் எல்லாமே ஒயிட் ரோப் வந்து ட்ரெஸ்ஸ வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க இருக்கிற வேர்ல்டு ஸ்பிரிட்ட சேர்ந்தவங்க அசோசியேட்ஸ் எல்லாருமே வந்து தனித்தனி கலரா இருக்கு. ப்ளூ கலரு, கிரே கலர் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ முக்கியமா வந்து அந்த இதில வந்து பாஸ் பண்ணி ஆகணும். அந்த கோஸ்ட் ஹவர்ல போய் நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கணும். அப்பதான் வந்து வேர்ல்டு ஸ்பிரிட் ஃப்ரூட் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அப்படியே நமக்கு வந்து அந்த கோஸ்ட் ஸ்பிரிட் டவர் தான் வந்து காமிக்கிறாங்க. இது ரொம்பவே பால் மாரி இருக்கு இதோட ஷேப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். யாராவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண விரும்புறீங்களா? அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவர் வந்து சொன்னோனே, நம்ம மாஸ்டர் வந்து இவன் தான் இவனோட ஸ்டூடண்ட்டு. இவன் வந்து ஜி கிளான சேர்ந்தவன். நான் அசுரா கிளான் செட்லேருந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, நம்ம மாஸ்டர் வந்து அது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்ககிட்ட வந்து சொல்றாங்க. என்னோட ஸ்டூடண்ட் வந்து ரொம்பவே வந்து டேலண்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம மாஸ்டர் வந்து அவன் அசிங்கப்படுத்த மாரி உடனே நம்ம ஹீரோ அடிக்க போயிட்டான். இத பார்த்தோன்னே ஒருத்தன் வந்து எதுக்காக இப்படி வந்து நீட்டு இருக்கீங்க? நம்ம ஹீரோட செக்ட்ட சொன்னோனே வந்து அது குப்பையான செக்ட்டு. நான் உனக்கெல்லாம் வந்து காட் மாரி அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே கோவப்படுறான். நீலாம் என்ன கம்பேர் பண்றியா உன் கூட? நீலாம் ஒரு குப்படா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன சொல்லிட்டு கிளம்புறான். போகும்போது ஒருத்தன் வந்து நான் வேர்ல்டு ஸ்பிரிட் அசோசியேஷன் சேர்ந்தவன். உங்க பேரு சூஃபாங் தானே? ஆமான்னு சொல்லிட்டாங்க. நான் இவங்களுக்கு டீம்லலாம் இருக்க மாட்டேன். நம்ம 2 வேணா ஒரே டீம்ல வந்து போய்க்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே மாஸ்டர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட வந்து சேர்ந்து போயிட்டு இருக்கான். அங்க என்னன்னா போர்ட்டல் மாரி இருக்கு. அந்த அசுரா கோஸ்ட் டவருக்கு போகறதுக்காக வந்து நம்ம ஹீரோ அடிச்சவன் வந்து நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டே போயிட்டு இருக்கான். நம்ம சூஃபாங் கூட வந்து அவன் அந்த ஒயிட் ரோப் போட்டவன் வந்து பேசிட்டு இருக்கான். இங்க இருக்கிற ஒரு மாஸ்டர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. அந்த லாஸ்ட் 3 லெவல் போனோனே அங்க இருக்கிற யாராலயுமே அத ஜெயிக்க முடியல. ஆனா அந்த மாஸ்டர் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மிருகம் மாரியே இருப்பாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன வேர்ல்டு ஸ்பிரிட் அசோசியேஷன்ல சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்ல நான் வந்து அந்த ஒயிட் ரோப்ப தான் வந்து அடையணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ போற போர்ட்டல்லயே அவனும் வந்து நம்ம ஹீரோ அடி வாங்கின வந்து வந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ உள்ள போனோனே வந்து அங்க ஃபுல்லாவே ஃப்ரீஸ் பண்ற மாரி அளவுக்கான வாட்டர் இருக்கு. அங்க ஒரு பால் மாரி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ற மாரி வருது. அது பட்டாவே அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. நம்ம ஹீரோவும் வந்து அதுலேருந்து டாட்ஜ் பண்ணிட்டு நான் இங்கேருந்து சீக்கிரமா போயாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அது வேகமா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ற மாரி வருது. நம்ம ஹீரோ வந்து அதுலேருந்து ஈஸியா வந்து டாட்ஜ் பண்ணிட்டே இருக்கான். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாதி பேர் எல்லாத்துலயுமே பாதி பேர் வந்து அங்க கீழ வந்து விழுந்துறாங்க. அங்க அடிபட்டு. நம்ம மாஸ்டரும் வந்து சூஃபாங் ஏதோ வந்துட்டானா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஆனா சூஃபாங் வந்து வரவே இல்ல இன்னும். அங்க இருக்கிற 2 எல்டர் மாரி இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜீபோ ஃபேன் தான் வந்து இன்னும் வரவே இல்ல. அவன் வந்து நம்ம செட்டுக்கு வந்து ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு வழியா வந்து 2ண்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்துட்டான். "சூஃபேங் சீக்கிரமா வா" அப்படின்னு சொல்லி ஒயிட் ரோப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினவன் வந்து திரும்ப வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது, நம்ம ஹீரோ வந்து வேகமா வந்து ஸ்பீடா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து கடைசியில அவன கண்ணமா வந்து அப்பிட்டு இருக்கான். அவன் கழுத்த புடிச்சு. அவனால எதுவுமே பண்ண முடியல. "நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப வந்து போயிட்டு இருக்கான். கீழ வந்து விழுந்துட்டான். நம்ம ஹீரோ வந்து 3ர்ட் ஃப்ளோருக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். அவ்வளோதான் கைஸ். நம்ம ஹீரோட மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. "நீ சூமைக்கு வந்து வாக்கு கொடுத்த மாரியே போய் அவங்க ஃபேமிலிக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. நான் உன்னோட மாஸ்டர் வந்து நல்லபடியா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோ வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் சில கோல்டு காயின்ஸ் வச்சு நீ இத வச்சுக்கோ. இது உனக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட மாஸ்டருக்கு வந்து பாய் சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து ஒரு எல்டர் வந்து புலம்பிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இங்க தான் வந்து ஹெல்ப் கேட்க போறான்னு சொல்லி. அந்த கிரீம் அண்ட் ரோப் சேர்ந்தவங்க வந்து இங்க வந்து வரப்போறாங்க. அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. அவர்கிட்ட வந்து நீ நல்லபடியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்ககிட்டலாம் வந்து கத்திட்டு கிடக்காங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. அந்த லெஜெண்டரி மாஸ்டர் வந்து இங்க வரப்போறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் யோசிக்க விடு அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? இத அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம். அங்க என்னதான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
நம்ம ஹீரோ வந்து மேலே இருக்கேன், என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கீழே அந்த காசுலாம் தூக்கி வீசிட்டு எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீனில் நம்ம ஷூ ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. அங்கே ஷூ வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, ஷூவை எதுக்காக இப்படி மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. உங்கள் கையாலேயே வந்து உங்கள் ஃபேமிலி வந்து அழிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஷூவோட அப்பா வந்து ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஷூவை அடிச்சிடுறாங்க. இந்த சாங் ஃபேமிலி வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா, அது ரொம்பவே பெரிய இடத்த சேர்ந்தவங்க. அத நம்ம ஏதாவது நம்ம பண்ணோம்னா, நம்ம நாட்டையும், நம்ம மக்களையும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஷூக்கு வந்து ரொம்பவே வந்து கோவம் பண்றது. எல்லாமே உங்களால தப்பு அதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஷூ வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஷூவோட அப்பானால எதுவுமே பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூ வந்து ஷூமை கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. "நீ ஏன் இன்னும் இங்கேருந்து கிளம்பாம இருக்க? சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சாங் ஃபேமிலி இங்கே வரப்போகுது" அப்படின்னு சொல்லி ஷூ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நான் இங்கேருந்து போமாட்டேன். ஏன்னா, சூ ஃபேங் வந்து எனக்கு வாக்கு குடுத்துருக்கான்" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன் ஷூவோட அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, சாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து ஒரு கெட்டப் போட்டு வந்துட்டு இருக்கான். இவனும் வந்து அங்கே மேரேஜ் பண்ணிக்க போகிற மாதிரியே அப்படி வந்து நம்ம எல்லோரும் வந்து கேட்குறாங்க, அங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. நீ பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா சாங் ஃபேமிலி வந்து நாங்கள் 2 பேர்த்த வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஷூவோட அப்பாவுக்கு வந்து ரொம்பவே வந்து கோவம் வந்துடுது. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? இங்கே வார்மில்லியன் இந்த நாட்டை வந்து விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்குமே ஒத்துக்கலைன்னா, இங்க ஒரு பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஷூ மேக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் இங்கேருந்து போவே மாட்டேன். ஏன்னா சூஃபேங் வந்து எனக்கு அவ ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து சொல்றா, அவங்க 2 பேத்தையுமே வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாமா. உங்க அப்பா வந்து அங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஷூக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருது. எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இங்க ஷூமேக்கிட்ட வந்து அந்த சாங்கிய வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆகப்போறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஷூமேக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. நான் உங்க அப்பாவ கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டோனே, "நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன். எங்க அப்பாவ விட்டுரு" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் இப்படி பண்ற? இப்படி ஒத்துக்காத" அப்படின்னு சொல்லி ஷூவோட அப்பா வந்து சொல்றாங்க. ஷூமை போய் நான் அவங்க அப்பாவ போய் காப்பாத்துனாங்க. நாங்க 2 பேருமே ட்ரெஸ் மாத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லி. இங்க எல்லாரும் ஷூ வந்து சொல்றாங்க, "நீ இங்கேருந்து சீக்கிரமா கிளம்பிரு. சாங் ஃபேமிலி நீ எதுவுமே பண்ண வேணாம். இங்கேருந்து கிளம்பிரு" அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றத மட்டும் கேளு. இங்கேருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல வந்து மறுபடியும் ஒரு சவுண்ட் கேட்குது. என்னதான் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி ஷூமை வந்து பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க பார்த்தா வந்து நம்ம ஹீரோ தான் வந்துட்டான். இந்த மாரி வந்து கிரேவ் ரோப் மேன் வந்திருக்காங்க. இங்க இருக்கிற ஷூவையும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டுன்னு அங்க இருக்க எல்லாருமே இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து வியர்டா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அவன கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சமாதி பெட்டிய வந்து காமிக்கிறாங்க. எல்லாருமே அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவ அட்டாக் பண்றதுக்காக அந்த எல்டர் வரும்போது, நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர வந்து ரிலீஸ் பண்றான். "யார் நீ? சீக்கிரம் வெளிய வா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து அவனோட ட்ரெஸ்ஸ ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். "இது நான் தான்" அப்படின்னு சொல்லி. இத பார்த்து சுமை வந்து "ஸ்டூஃபாங் நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, ஷாங்கிய வந்து நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ண வரும்போது, நம்ம ஹீரோ அவன் கதைய வந்து முடிச்சிடுறான். "இவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட ஃபேமிலிய சேர்ந்தவன நீ கொன்றுப்ப" அப்படின்னு சொல்லி, "நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லி, ஷேடோ க்ளோன்ஸ்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி அவன மாரி நெறைய பேத்த வர வச்சு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அடி வாங்குறான். அதுக்கப்புறம் அவனோட ஒயிட் டைகர் டெக்னிக்க யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அவன தாக்குறான். இதனால அவனால தப்பிக்கவே முடியல. "என்ன மன்னிச்சிடுங்க. நான் திரும்ப உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஷூ ஃபேமிலிய சேர்ந்த அவங்க அப்பாகிட்ட வந்து நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபார்மேஷன யூஸ் பண்ணி அவன தூள் தூளா மறைய வச்சுடுறான். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து எல்டருக்கு சிக்னல் குடுத்தோனே அந்த சாங்கிய வந்து அந்த சமாதிக்குள்ள தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு லெட்டர் கிடைக்குது. இங்கே அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஷூ ஃபேமிலிய சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே என்னோட ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷூமையும் காமிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து நீ இவங்க 2 பேத்தையுமே வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஷூமையும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உன்னால தான் வந்து இன்னைக்கு ஷூ ஃபேமிலிலேருந்து காப்பாத்தப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னோட சன் இன் லாவா வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து இல்ல, இல்ல அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் உனக்கு பிடிக்கலையா? அந்த ஷூ ஃபேமிலி உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு லெட்டர் எடுத்து காமிக்கிறாங்க. இது பார்த்தோனே வந்து ஷூவோட அப்பா வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஷூவும் எடுத்து பார்க்குறான். அத பார்த்தோனே ரொம்பவே ஆச்சரியப்படுறான். நம்ம ஹீரோவும் அந்த லெட்டர பார்த்தோனே அதில ஷூ ஃபேமிலின்னு போட்டிருக்கு. அவ்வளோதாங்க எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த 3 லெவல் போறதுக்காக வந்து முன்னாடி பேரியர் கிட்ட வந்து நிற்கிறான். ஒரு வழியா வந்து நான் லாஸ்ட் ஃப்ளோர் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசுல நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஒரு சூரியன் மாரி இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். அங்கேருந்து ஃபயர் பால்ல நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம்னு வரும்போது நம்ம ஹீரோ அவனோட ஷீல்ட யூஸ் பண்ணி வந்து ஈஸியாவே வந்து அதுக்குள்ள போயிட்டான். உள்ள போய் பார்த்தோனே ஃபுல்லாவே வந்து நெருப்பு குளமாவே இருக்கு. இங்க என்னதான் இருக்கு? நான் எப்படி உள்ள போறேன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது, அந்த பூஃபேங்கும், ஒயிட் ட்ரோப்பர்ஸ் இந்த 2 பேருமே சண்டை போட்டுருக்காங்க. "நீ ரொம்பவே நல்லா தான் சண்டை போடுற. ஆனா நீ சாகப் போற. அதுவும் இல்லாம ஃப்யூச்சர்ல வந்து உன்னோட கிளானும் வந்து மொத்தமா அழியப் போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதனால நீ இந்த இடத்துல சாகறனால நீ ஃபேமஸ் ஆகப் போற" அப்படின்னு சொல்லி அந்த பௌஃபேங் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ வந்து அவன பௌஃபேங் வந்து அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்டு அவன ஒயிட்
கில்லிங் டைகர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். யார் நீ? ஏன் இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் உன்னால் இங்கேருந்து வெளியவே போக முடியாது, நீ இந்த தீயில வந்து எரிஞ்சு சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவனை தூக்கி வெளியே வீசிடுறான் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கோகிட்ட வந்து நீ என் கூட வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் சொல்கிறான், என்னோட எனர்ஜி ஃபுல்லாகவே போயிடுச்சு, என்னால் 4th ஃப்ளோருக்கு வரைக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் யாருமே இதை பிரேக் பண்ணி உள்ளே போனதே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறான். நம்ம ஹீரோவனோட பேரியரை யூஸ் பண்ணி உள்ளே போகிறத பார்த்தோன்னே அவனே ரொம்பவே ஆச்சரியப்படுறான். இவனுக்குள்ளே நிறைய சீக்ரெட் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் இவன் தான் வந்து இந்த அசுரா கோஸ்ட் டவரை வந்து ஃபஸ்ட்டாக கிளியர் பண்ணவனாக இருக்கான் போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து நம்ம பூஃபன் வந்து நம்ம ஹீரோ தூக்கி வீசினாலும் கீழே வந்து விழுகிறான். ஒருவேளை இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளானை சேர்ந்தவங்க வந்து இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கு வந்தோடனே பாருங்க என்னோட கிளானை சேர்ந்தவன் வந்து வந்துட்டான், இவன் தான் வந்து ஜெயிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கு வந்து சொல்கிறான், இல்லை நான் இல்லை, சூஃபாங் இருக்கான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூஃபேங்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவன் லாஸ்ட்டு டவருக்குள்ளே லெவலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்த்தோன்னே அங்கே வேர்ல்டு ஸ்பீட் ஃப்ரூட் இருக்குது. நம்ம ஹீரோ பிடிக்கலாம் போகிறக்குள்ளே அங்கே திடீர்னு காற்று வந்து வேகமாக அடித்து நம்ம ஹீரோவை தூக்கி வீசுது. நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அதை எடுக்கிறதுக்காக. ஆனால் அது ரொம்பவே வேகமாக வந்து போயிட்டுருக்கு. நான் இதை எப்படியாவது எடுத்தே ஆகணும், அந்த கோயினை வந்து நான் எப்படியாவது சேவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். வெளியே எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கிளானை சேர்ந்தவங்க யாருமே அதில் லாஸ்ட் பிளேஸ் போகல. அவுட் சைடில் இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் உள்ளே போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து கையிலே பிடிச்சி எடுத்துடுறான். எடுத்தோடனே அந்த இடமே அமைதியாகுது. இந்த ஃப்ரூட்டுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரூட்டை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு மாஸ்டர் காமிக்கிறாங்க. நம்ம கூ சொன்னால முதல்ல 3 ஐ இருக்கிற மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே ஒருத்தன் வந்திருக்கான், 100 வருஷமாக இங்கே யாருமே வந்தது இல்லை இந்த லாஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்ணுறக்கு, ஆனால் நீ தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உனக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுறேன், நான் அந்த ப்ளூ ரோப்டு ஸ்பீட் மாஸ்டரை உன்னை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா நம்ம குயின் வந்து நம்ம ஹீரோ கூட வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல, நீ எப்படி திரும்ப வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டிருக்கான். அதுவும் இல்லாமல் உன்னோட உடம்பு ஃபுல்லாமே மாறி இருக்கு, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்க நீ அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் என்னோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதுவும் இல்லாமல் நீ எனக்காக ரிஸ்க் எடுத்து அந்த வேர்ல்டு ஸ்பீட் ஃப்ரூட்டை வந்து எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்டு ஸ்பீட் ஃப்ரூட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னால் கூட இந்த மாற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே ஒருத்தர் வந்து கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்கிறோன்னே நம்ம ஹீரோவும் போய் பார்க்குறான் அவன்கிட்ட, நீ என்ன பண்ணுற, என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் திரும்ப அதையே வந்து கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து குயின் கிட்ட வந்து கேட்குறான், நம்ம எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது குயின் வந்து ஒரு ஐடியா சொல்லுது. அது கேட்டோடனே நம்ம ஹீரோவும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆனால் 2 வருஷம் தான், 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து என்னை வெளியே போகிறதுக்கு தானே என்னை யூஸ் பண்ணிக்கிற இந்த அசுரா கோஸ்ட் டவர்லேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த குரங்கு வந்து சிரிச்சிட்டு இருக்கு. வெளியே வந்து 2 கிளானை சேர்ந்தவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிறுத்துங்க எல்லாருமே அமைதியாங்க, தேவையில்லாமல் எதுக்கு எல்லாருமே வந்து சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே எல்லோருமா இருக்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சூஃபாங் இங்கே வரட்டும் அப்படின்னு சொன்னோடனே சூஃபாங் வந்து அந்த போர்ட்டல் வழியே வந்து வெளியே வரான். நம்ம ஹீரோ வரதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அசுரா கோஸ்ட் டவரை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி, இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லி. அப்போ கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், இவங்க சொன்னதுக்கெல்லாம் வந்து ஓகே பண்ணிடு, எதுவுமே மறுத்து பேசாத அப்படின்னு சொன்னே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ வந்து என்னோட செட்டில் வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கு வந்து அந்த ஒயிட் ரோப் அந்த துணியை வந்து கொடுக்குறாங்க. ரிசல்ட்டு வந்து வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்து அந்த செக்டை சேர்ந்த வந்திருக்காங்க அது எல்லாரும். நம்ம ஹீரோ வந்து பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களோட கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து நம்ம மாஸ்டர் கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் சொன்னபடியே வந்து நான் அசுரா கோட் டவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் கிரே ரோப்போட நாசிலாக வர மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம மாஸ்டர் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அவ்வளோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோக்காக லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. சூஃபாங், நான் உன்னோட சொந்த அப்பா கிடையாது, ஆனால் நான் உன்னை எப்போவுமே வந்து என்னோட மகனாக தான் ட்ரீட் பண்ணேன், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்காக லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ வந்து அடுத்த நாள் காலைல வந்து என் லெட்டர் எடுத்து பார்க்குறான். அவங்க அப்பா எழுதுன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நான் உன்னோட சொந்த அப்பா கிடையாது தான், ஆனால் நீ எப்போவுமே என் மகன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. நீ உன்னோட சொந்த அப்பாவை போய் தேடு அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொருத்தர் பாடியை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா வந்து அங்கே இறந்து கிடக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்பா என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே முடியாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். அப்போ சூமை தான் வந்து நீ மனசு தலைவிட சூஃபாங், நீ எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படி தான் அவங்க அப்பா வந்து நினைப்பாங்க.
நீ இப்போ உங்கள் அப்பா சாவுக்கு யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேருமே உங்கள் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி சூமையும் ஷூ வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். எங்கள் அப்பாவோட சாவுக்கு யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ரத்தத்தால் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மயக்க போட்டு கீழே விழுந்துறான். இப்போ ஷூமையும் ஷூ தான் போய் நம்ம ஹீரோ வந்து படுக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து 3 நாளாக வந்து தூங்கிட்டு இருக்கான், மயக்கமான நிலையில இருக்கான். ஜூஃபாங் எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ 3 நாளாக தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜூஃபாங் சொல்கிறான். நான் சீக்கிரமாக போய் ஆகணும், யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுமை வந்து என்னோட அக்கா வந்து அதை கண்டுபிடிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அக்கா வந்தோடனே நீ மருந்து குடி, அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோவும் மருந்து குடிச்சிடான். ஓஹோன்னு வெளியே சேர்ந்தவங்க தான் வந்து இந்த சூஃபாங் ஃபேமிலி வந்து மொத்தமாக அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்க அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிட்ட வந்து இடம் சொல்கிறாங்க. அவங்க ஜூஹூ சிட்டியில் தான் இருக்காங்க. ஆனால் நீ இப்போ போகிறது நல்லதில்ல. நீ நாளைக்கு காலைல போய்க்கோ. ஏன்னா நீ ரொம்பவே வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை நம்ம இப்போ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஜூ சிட்டி வந்து காமிக்கிறாங்க. அங்கே ஹூ கேங்கை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து மேலேருந்து கீழே குதிக்கிறான். இதை பார்த்தோன்னே யார் ராணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட ஷோலையும் வந்து மொத்தமாக வந்து உறிஞ்சு எடுத்துறான். அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி டீம் லீடர் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற வரங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து அவங்களோட சோலை மொத்தமாக வந்து உறிஞ்சி எடுத்துறான் அந்த குயினுக்காக. நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு ஷோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வந்து கொண்டுட்டு ஒரு 4 பேர்த்துக்கிட்ட வந்து கேள்வி கேட்குறான். ஒருத்தன் வந்து அவன் சொல்ல மாட்டேனால நம்ம ஹீரோ வந்து அவனோட சோலை மொத்தமாக உறிஞ்சி எடுத்துறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க 3 பேர் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த லெட்டருக்கு எது வேணால் வச்சுக்கோங்க, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அப்பாவோட சாவுக்காக அவங்க எல்லாத்தையுமே வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறதுக்கு நீ சூஃபாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சு போக பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த குயினோட பவரை யூஸ் பண்ணி அங்கே எல்லாத்தையுமே வந்து கொண்டுறான். அடுத்த சீனில் ஒரு போர் வீரன் வந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்ட மிஸ்டர் ஜூ வந்து இருக்காங்க. இந்த அசுரா டிராகன் செட்டை சேர்ந்தவங்க. என்னால் ஜெயிக்கவே முடியல. 10 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் அடுத்த கல்டிவேஷனுக்கு போகவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து காங்க்கு வந்து நீ போய் வந்து மார்ஷியல் ஸ்கில்ஸ்லாம் வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததுல நம்ம காங் தான் வந்து காமிக்கிறாங்க. காங் வந்து ஒவ்வொரு மார்ஷியல் ஸ்கில் தான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கான். எந்த மாதிரி டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. இந்த லெட்டரை பார்த்தோன்னே அவனால் நம்பவே முடியல. இது எப்படி நடக்கும், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே வந்து கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த ஜூதா வந்து சொல்கிறாங்க, நடக்காதுன்னு எதுவுமே இல்லை. இப்போ தான் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரொம்பவே எங்கே இருக்க, எனக்கு வயசாயிருச்சு, ஆனால் நீ எப்போவுமே என்னோட சன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உன்னோட அம்மாவோட தானே, இதை நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிய அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து காங் வந்து கத்திக்கிட்டே அங்கேருந்து போயிடறான், என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து நான் ஷோனியோட சிட்டியோட சீஃபாக இருக்கேன், ஆனால் இப்போ எப்படி என்னோட அப்பாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனை திரும்ப அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி போகிறான். நீ என்னை கொல்லணும்னா கொல்லிக்கோ, ஆனால் நீ ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறியோ அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ அதை பற்றி எதுவுமே கண்டுக்க வேணாம். இது ஆனால் நீ உன்னோட ஃப்யூச்சருக்காக நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. எனக்கு ஒரு கனவு இருக்குது. என்னோட மகனை வந்து நான் தியானோ ரிலேமுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த துயசோ சிட்டிக்கு வந்து அவனை லாடாக வேற மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரொம்பவே நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீல, நான் உனக்கு வந்து சொல்லித்தரேன். உன்னோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். மாஷு, பல்வின் அப்புறம் சோனு சிட்டி எல்லாமே வந்து சேஃபாக தான் இருக்குது. நான் உன்னை பற்றி எப்போவுமே வந்து கவலைப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம காங்கோட அப்பா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அவன் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்து ஒரு சிட்டி லார்டை வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான், மாஸ்டர் இந்த மாதிரி வந்து 3 டேஸாக வந்து அந்த ஃபேமிலிகிட்டேருந்து எந்த ரிப்போர்ட்டுமே வரல அப்படின்னு சொல்லி. சீக்கிரம் போய் அந்த சூ ஃபேமிலி வந்து கொல்லுங்க அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கேங்கை சேர்ந்து எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த சிட்டிக்கு முன்னாடி இருந்து அங்கே நிறைய பேர்த்த கொன்று அவங்ககிட்ட இருக்க லெட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி பைஷோன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து நம்ம ஹண்டிங் பண்ணுறது மட்டும் இல்லை, அங்கே உள்ளே போகிறக்கே வந்து ஒரு கீ வேணும், அங்கே நிறைய ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி குயின் கிட்ட வந்து சொல்கிறான். அங்கே என்ன ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அங்கே லட்சக்கணக்கான மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம குயின்ன்றனால நான் அங்கே போயே ஆகணும், அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரோட ஆரிஜினும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோவும்
சரி ஓகே நம்ம அங்கே போகலாம். ஆனால் அங்கே ஒரு விஷவாயு இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவ்வளோதான் நிலையை வந்து நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் உடம்புக்குள்ள வந்து நிறைய விதமான கோல்டன் ட்ராகன்ஸ்லாம் வந்து தெரியுது. நம்ம ஹீரோ வந்து அந்த கல் மேலே பறந்துட்டே வந்து இப்போது மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இருக்க எல்லா ஃபைலும் வந்து தீர்ந்து போச்சு. நான் எப்படி இப்போ மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கீழே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஐடென்டிட்டியை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு குயின் வந்து நீ டீமன் கிங் குயின் டேயான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து நான் ஏற்கனவே ஒரு பேர் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து அந்த மாதிரி ஹண்டிங் டீமில் இருக்க நிறைய பேர் வந்து ஒன்றா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்னபடியே அங்கே இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு ஆளோட ட்ரெஸ் எடுத்து நம்ம ஹீரோ போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறான். நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மில்லினியான் செட்டுக்கு வந்து நிறையா பொருளை வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது காங் லிங் வந்து வந்துட்டான். நான் குயின்லாங் செட்டை சேர்ந்த சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கண்டிக்கவே மாட்டேங்கிறான். இவனுக்கு உடனே வந்து கோவம் வந்து நம்ம காங்லிங் வந்து அவனை தூக்கி வீசிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஓவர் ஸ்பீடில் வந்து சுற்றி அடிச்சுட்டு வந்து மறுபடியும் இவனை பிடிக்கிறான். இவனை பார்க்கவே முடியல. அதுவும் என்கிட்ட இந்த குயின் பேக் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நான் சொல்கிறது எல்லாருமே வந்து கேளுங்க. இனி நான் சோனு சிட்டியோட வந்து யங் மாஸ்டர்னா நான் வந்து இப்போ சொல்கிறது எல்லாருமே நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கணும். இங்கே இருக்கிற இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மிஸ்டீரியஸ் இந்த ட்ரெஷரி எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக கேட்கணும்? இங்கே எங்கே மாஸ்டர் இருக்குது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து மேப் இருக்குது, எங்கே மாஸ்டர் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் எல்லாருமே வந்து சரி ஓகே நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரின்ஸ் என்னன்னா வந்து நான் எதுக்கு உனக்காக வந்து சேரணும்? உன்னோட அப்பா யாருன்னே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் வந்து மறுபடியும் கேட்குறான். ஏன்னா காங்லிங் வந்து அவனை போட்டு அடின்னு நடிக்கிறான். அதுவும் இல்லாமல் அவனோட கையை வேற அவன் உடச்சி தூக்கி வீசிடுறான். எல்லாருமே நான் கவனமாக கேட்டுக்கோங்க. நான் திரும்ப இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். தேவையில்லாமல் யாராவது இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க அதுக்கப்புறம் நீங்கள் உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு போய் பில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். எல்லாருமே என்ன சரியான முட்டாளாக இருக்கீங்க. அவன் சொல்கிறத கேட்டு எல்லாருமே வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீ லினியான் சிட்டை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் காங்லினா யார் அவனை கொள்றாங்களோ அவனுக்கு நிறைய ட்ரெஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே வந்து அவனை அட்டாக் பண்ண வராங்க. நம்ம குயின் வந்து பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணுறவங்களோட பவர் வந்து நல்லாவே இருக்குது. அவங்கள நம்ம சோலை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுற வரவங்க எல்லாத்தோட சோலையும் வந்து மொத்தமாக வந்து உறிஞ்சு எடுத்தான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கிட்ட வரதை பார்த்தோன்னே காங்லிங் வந்து பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து தள்ளி விட்றான். நம்ம ஹீரோ 2 பேர்த்த வந்து அவனோட ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து மறைய வச்சிடறான். எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பயந்து ஓடிடுறாங்க. இப்போ காங்லிங்கும் நம்ம ஹீரோ வந்து ஒன்றா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்லிங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி காங்லிங் வந்து கேட்குறான். யார் நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து அவனோட மாஸ்க் கல்லாம் போகும்போது கரெக்டாக வந்து அவனோட அப்பா வந்து அங்கே வந்துடுறாங்க. நீ நாசில் தானே, நீலாம் ஒரு சின்ன எலி மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, அவனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அவனோட ஒயிட் டேகர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். உங்ககிட்ட உலகத்தில் இருக்கிற நிறைய விதமான சீக்ரெட் டெக்னிக்லாம் இருக்கும் போல இருக்குது, அதை ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவனோட ஸ்பிரிச்சுவல் பீஸ் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து அந்த அட்டாக்கை வந்து தடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது குயின் வந்து சொல்கிறான், நீ அவனை விட்டு போயிடு, அவன் உன்னோட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான், நீ இங்கே இருந்தால் இறந்து போயிடுவேன், உனக்கான மேட்ச் கிடையாது அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எப்படியாவது வந்து அவனை பழி வாங்கியே ஆகணும், என் லைஃப்பில் ரொம்பவே ரிஸ்க்கான நிலைமையில தான் இருக்குது, ஆனால் நான் எப்படியாவது அவனை தோக்கடிச்சே ஆகணும், என்னோட ரிவெஞ்சை நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற ட்ராகன்ஸ்லாம் வந்து மறுபடியும் காமிக்கிறாங்க. அந்த ட்ராகன் மூலமாக வந்து நம்ம ஹீரோக்கு வந்து மறுபடியும் வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த காங்லிங் வந்து அவனோட கதையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து வானத்தில் வந்து பறந்துட்டு இருக்கான். எப்படி அவனால் பறக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் உன்னை திரும்ப வந்து பார்த்துக்கிறேன், திரும்ப வரும்போது அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் சோனு ரிலேமில் தான் எனக்கு எப்படி இவனால் பறக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த இல்லருக்கே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. காங்லிங் வந்து என்னோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணி வந்து நான் சூஃபாங்க கொண்டே ஆகணும், இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நிறைய மான்ஸ்டரோட சோலை எடுத்து நான் வந்து என்னோட கல்டிவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எல்லரை வந்து சொல்கிறாங்க, நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட கல்டிவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே மில்லியன் கணக்கான வழிகள் இருக்குது கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ என் கூட சேர்ந்தீங்கன்னா வந்து நான் உனக்கு வந்து எல்லாமே சொல்லித்தருவேன், நீ வந்து சூஃபாங்க வந்து கொல்ல முடியும், அதுவும் இல்லாமல் குயின்லாங் செட்டே உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், இவங்களே வந்து நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட கல்டிவேஷன்லாம் முடிச்சுட்டு மேலே வானத்தில் வந்து பறந்து போயிட்டுருக்கான். அப்போ வந்து அந்த குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ இனிமேல் எங்கள் கூட எதுவுமே பேசாமல் வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி.
பக்கத்தில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் பவராக இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே ப்ளூ ரூப் வேர்ல்ட் ஸ்பிரிட் இருக்காங்க. நீ அங்கே பக்கத்துலேயே போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு, ஏன் அதெல்லாம் நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீ அங்கே போனீங்கன்னா உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு காட்டுப்பகுதிக்கு வந்து வேகமாக வந்து பறந்து போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போட்டுருக்காங்க. அதுவும் அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே ஸ்ட்ரைக்கில் வந்து அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறான், எல்டர் பிரதர் நீங்கள் சொன்னபடி இங்கே இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொண்டுட்ருக்கோம். அப்போ அந்த எல்டர் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பக்கத்தில் போக போக வந்து அங்கே மான்ஸ்டரோட பவர் வந்து ஃபுல்லாகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பூஷு வேலி வந்து 3 நாளைக்கு அப்புறம் வந்து மூடிடும். அதுக்குள்ளே நம்ம இங்கே இருக்கிற மெடிசன் எல்லாத்தையுமே எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறவங்க வந்து சென்ஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து உடனே வந்து பறந்து போயிட்டான். அந்த எல்லரும் பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ போகும்போது பார்க்குறான், அங்கே நிறைய விதமான மான்ஸ்டர்ஸ் வந்து வேகமாக வந்து ஓடிட்டுருக்கு. எதுக்காக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம குயின் வந்து சொல்கிறான், இங்கே உள்ள ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய விதமான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வெளியே சண்டை போட்டவங்க எல்லாருமே வந்து உள்ளே வந்துட்டாங்க. என் பேர் வந்து ஷூரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இங்கே இருக்கிற மெடிசன் எல்லாத்தையுமே வந்து நீ எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கீழே இருக்கவங்க. நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், அதனால் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த எல்லாரும் வந்து நாங்கள் தான் கீழே வெளியே இருக்க எல்லா மான்ஸ்டரையுமே நீ கொண்டோம், 99% வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லும்போது, முடிஞ்சால் என்கிட்ட இந்த வந்து வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். 2 பேருமே வந்து வேகமாக வந்து சண்டை போட்டுருக்காங்க. அந்த எல்லர் வந்து ஜெனரல் ஷோன்னு ரிலேமில் வந்து இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த பவர் தாங்கவே முடியல, ஏன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவனோட ஒயிட் டைகர் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த எல்லையும் சொல்கிறான், நாங்கள் இதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம், அதை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து பறந்து போயிடுறான். இவனால் பறக்கவே கூட முடியுமா, இவன் ஒரு நேச்சுரல் வாரியரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து நம்ம ஹீரோ மெடிடேஷன் பண்ணி அங்கே இருக்கிற மெடிசன் எல்லாத்தையுமே வந்து அவனுக்குள்ள வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீரோட கல்டிவேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இவன் செகண்ட் ஷோன்னு ஒரு ரிலேமில் வந்து இருக்கான். எனக்கு இன்னும் இடம் இருக்க மாதிரி இருக்குது வயிற்றுக்குள்ளே, நான் இன்னும் நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக போய் நிறைய மான்ஸ்டரை கொண்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குயின் கிட்ட சொல்லும்போது அங்கே ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ வந்து கீழே போகிறான். இது என்ன இது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வருது, அந்த எல்டர் சொன்னால அந்த விஷு வேலையை வந்து 3 நாளைக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி. இந்த நாள் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால தான் இந்த ஹை ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இதை சீக்கிரமாக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி குயின் சொல்கிறான். உடனே சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து பறந்து போகிறான். ஆனால் அது ஸ்பீடாக வந்து நம்ம ஹீரோவையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது, அந்த இடம் க்ளோஸ் ஆகிட்டே வருது. சீக்கிரமாக இங்கே போ அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ வந்து பறந்துட்டு இருக்கிறத வந்து வேர்ல்ட் ஸ்பிரிட் வந்து பார்க்குறாங்க. அங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வெறும் 20% சோலர் ஏரியாவில் தான் இருக்கான். உன்னால் வெளியே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஹை லெவல் விஷனில் வந்து பார்க்க முடியுது. அவன் வந்து நமக்கு வெளியே தான் வந்து நிற்கிறான், அவனுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள இருக்கவங்க. ஆனால் நான் எதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குயின் ஃபேங்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ரொம்பவே டேலண்டானவன் தான், நான் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி குயின் ஃபேங் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட குயின் வந்து கொஞ்சம் நீ பொறுத்துட்டு அப்படின்னு சொல்லி, அவனால் வெளியே இருக்கிற ப்ரெஷரை வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ போய் ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி இந்த ஹாங்னு ஒருத்தவங்க வந்து எல்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறதையும் கேட்காம நீ போகிறீல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. வெளியே போய் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. இதை பார்த்துன்னு குயின் வந்து இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது, இது ரொம்பவே நமக்கு லக்கான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவர் சீனின்னு சொன்னி எனக்கு சீனின்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவளுக்கு வந்து ரொம்பவே அந்த ப்ரெஷர் தான் அவள் தாங்கவே முடியல. எனக்கு தேவையில்லை, என்னோட கல்டிவேஷன் இதுக்கு பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த குயின் கிட்ட வந்து இதை எப்படியாவது காப்பி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை காப்பி பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து வேகமாக போகிறான். எங்கே போகிற நில்லு அப்படின்னு சொல்லி அந்த குயின் ஃபேங் வந்து அதை துரத்திட்டே வராங்க. அப்புறம் உடனே வந்து அந்த ஹாங் கிட்ட என்னால் பறக்க முடியாது, அவனை போய் சீக்கிரம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மேலேருந்து பறந்து வந்து ரொம்பவே நன்றி, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக, நான் திரும்ப உங்களுக்கு எதுக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹாங் வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்கு இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து அவனை போய் காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே கோவப்பட்டு போகிறாங்க. ஆனால் இவர் வந்து நம்ம ஹீரோவையும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க அந்த உருவாக்கின டோக்கனை வச்சு அங்கே இருக்க அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாகவே வந்து எடுத்துகிட்டு இருக்கான். இன்னும் வந்து 2 நாள் தான் இருக்குது, 2 நாளைக்குள்ளே அந்த வயசு வந்து க்ளோஸ் ஆகிடும், அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய விதமான மான்சர்ஸ் எல்லாம் வந்து கொன்று அப்புறம் அங்கே இருக்கிற நிறைய விதமான மெடிசன் ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட வந்து கல்டிவேஷன் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ வந்து அந்த குயினோட கல்டிவேஷன் உதவியால் வந்து நம்ம ஹீரோட பவர் வந்து அதிகமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவும் அந்த குயினுக்கு வந்து நிறைய விதமான மான்ஸ்டர் கொண்டு அதோட ஸ்பிரிச்சுவல் ஆரிஜினை வந்து நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து 5th லெவல் ஷோனோ ரிலேமில் வந்து இருக்கான். அவன் வந்து சொல்கிறான், உன்னோட 1 இயர் அக்ரிமெண்ட் வந்து முடிய போகுது, ஆனால் நீ அதுக்குள்ளே வந்து நீ அவனோட ரொம்பவே பவர்ஃபுல் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா குயின்ஃபாங்கும் வந்து அவனோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை,
இன்னொருத்தனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கான். அவன் பேர் தான் சூஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வாழ்வா சாவான்னு ஒரு போட்டியிலே வேறு அவன் கலந்துக்க போகிறான் போல இருக்கு. அவன் குயின்லாந்து செட்டுக்கு வந்து திரும்ப போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவங்க வந்து நானும் அங்கே போய் பார்க்குறேன், நானும் அங்கே போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் குயின்லாந்து செட்டுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத தான், ஆனால் ஷோனு கிண்டக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாங் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து கடவுளாக இருந்த ஒரு தேர்ந்தெடுத்த பையன் உருவாயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ பற்றி தான் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப நாளாக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். ஒரு வருஷமே முடிய போகுது. ஆனால் அவன் வந்து நம்ம சீஃப் அளவுக்கு வந்து அவன் பவர்ஃபுல்லாக ஆக முடியாது, அவன் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனெல்லாம் போய் நம்ம சீஃப் கூட வந்து கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் சூ ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம சீஃப் வந்து அடிமை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த திடீர்னு வந்து ஒரு கழுகு சதுரம் வந்து கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து வந்திருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சூ ஃபேங் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொன்னேன் என்னோட பிரதர் சிஸ்டர்ஸை பற்றி, என்னோட ஃபேமிலியை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம ஹீரோ. இவன் வந்து இந்த மாதிரி சொல்கிறான், சூ ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. எல்டர்ஸும் மற்ற எல்டர்ஸ்லாம் வந்து கேட்கும்போது கூட அவன் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சூ ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அடிமை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அப்படியே சூ ஃபேமிலி காமிக்கிறாங்க. சீக்கிரமாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து மயக்க போட்டே விழுந்துட்டான். காங்லின் அவன் ஒரு உதவாக்கறேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் இன்னொருத்தன் சொல்கிறான், எல்லாமே இந்த நம்மளோட ஃபால்ட்டு தான், அவன் சொன்னதை கேட்டு நம்ம இங்கே வந்தோம்ல நம்மளோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சூஃபையை போட்டு அடியேன்னு நடிக்கிறான். எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஹெட்டு மாதிரி இருக்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஃப் அவங்க இன்னும் திரும்ப வந்து அவனை காப்பாற்றவே மாட்டாங்க. 2 பேரும் அவனை இழுத்து வச்சு பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் உடனே ஓடி போய் ஒருத்தன் அவனோட கோரையை வந்து அழிச்சிட்டான், ஸ்பிரிச்சுவல் கோரையை. அவனோட கல்டிவேஷன் மொத்தமே அழிஞ்சிருச்சு. நீ ரொம்பவே அதிகமாக பேசிட்டேன், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சூயோட கழுத்துலேயே வந்து அவன் ஒரு வெட்டு போட்டான். சூஃப் அவங்க வந்து உன்னை திரும்ப காப்பாற்றவே மாட்டான் அப்படின்னு சொல்லி, உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் கன்னத்துலேயே வந்து குத்திடுறான். யாரா நீ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூஃபாங் திரும்ப வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை தூக்கி வீசிட்டான். அது ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி வந்து அவன் மொத்தமே அழிச்சான். எல்லாருமே தப்பிச்சு போக பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ணி வந்து தடுத்து வச்சிருக்கான். சூஃபாங் எனக்கு தெரியும் நீ திரும்ப வருது அப்படின்னு சொல்லி சூஃபை வந்து சொல்லிட்டு இருக்கான். சூஃபை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து குயின் கிட்ட வந்து கேட்குறான், இவனோட ஸ்பிரிச்சுவல் கோரை வந்து ரிஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு வழி இருக்குது, நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அங்கே நின்றுட்டு இருக்கவங்கள்ட்ட போய் வந்து கேட்குறான், நான் வந்து உங்களை திரும்ப விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் கோரை வந்து எங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் சூ ஃபேமிலி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இல்லாமல் எப்படி உங்களை வந்து நான் விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் எல்லாத்தையுமே தரோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. எங்களை உயிரோட மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்கள எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காங் தான் காமிக்கிறாங்க. காங் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். ரொம்பவே சந்தோஷமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் வந்து வேகமாக வந்து சொல்கிறான், இந்த மாதிரி சூஃபேங் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பாட்டிலில் இருக்கிற ஒரு இதை வந்து பில்லை வந்து மோந்து பார்த்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லா கோரையுமே வந்து எடுத்துட்டான். நீங்கள் இதை வந்து ரீஸ்டோர் பண்ணணும்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நம்ம சூவையை வந்து காப்பாற்றிக்கணும் நம்ம ஹீரோ அது இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு கத்தியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ சண்டை போகிறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. நமக்கு அப்படியே வந்து காங் தான் அவங்க காமிக்கிறாங்க. காங் வந்து இந்த பேசிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையுமே. காங் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானாங்க, இவ்வளோ நாளில் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தா எல்லா இடத்த சேர்ந்தவங்களும் வந்து வந்திருக்காங்க. நம்ம இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி சூஃபாங்னால தான் எல்லாருமே. சூஃபாங் வந்து குயின்லாங் செட்டிக்கு ரொம்பவே வந்து அவமானத்தை கொடுத்துருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை வந்து நான் திரும்ப விடக்கூடாது, அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து நிறைய மொக்கமுடி போட்டவங்க எல்லாருமே வந்து கீழே குதிக்கிறாங்க. நம்ம ஹீரோட மாஸ்டர் தான் வந்து சொல்கிறாங்க, இவங்க எல்லாருமே வந்து ரிங் ஸ்பிரிட் கில்டில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாருமே சூஃபாங்காக தான் ஹெல்ப்பாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் கிரே ரோப் ஸ்பிரிட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா நாசில் கில்டும் வந்து நம்ம ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி. சூடு அப்பா கிட்ட வந்து ஒரு ஏழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஷூ கிட்ட வந்து கேட்குறாங்க, ஷூவோட அப்பா நீ வேணால் சூஃபாங் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து சூ ஃபேமிலி வந்து ரொம்பவே சிக்கலான நிலைமையில் இருக்குது. இதை அப்பப்போ இந்த டைமில் வந்து இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோனு கிண்டக்டோட அரசு வந்து ஒரு சொல்லிட்டு இருக்கான், சூஃபாங் வந்து எனக்கு சாக தான் போகிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ குயின்லாங் செட்டை சேர்ந்த எல்லோரை வந்து இந்த மாதிரி வந்து போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் சூஃபாங் வந்து என்ன இன்றைக்கி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காங் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து புள்ளி பண்ணிகிட்டே இருந்திருக்கான். இன்றைக்கி எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வந்து அவனுக்கு பதிலடி கொடுக்க போகிறேன்.
அவன் அதுவும் இல்லாமல் என்னை வந்து அடிக்க வேற செஞ்சுருக்கான் கன்னத்துலேயே. எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்து என்னை அவமானப்படுத்தியிருக்கான். எனக்கு அதனால் வேறு வழி இல்லாமல் தான் வந்து இந்த வாழ்வாசாவா போட்டிக்கு வந்து நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நீ சாகறதுக்கு எனக்கு டைம் ஆகாது, நான் உன்னை சீக்கிரமாகவே தூக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வரது எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டுத்துக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. 2 பேருமே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ வயசுலேயே வந்து சூ ஃபேங்கும் காங்லிங் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காங்லிங் வந்து சொல்கிறான், நீ சாக போகிற, என்னோட லைஃபோட லாஸ்ட் நாளாக இதாக இருக்க போகுது, என்னோட 3 அட்டாக்லேருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாற்றி மாற்றி ஸ்பீடாக வந்து சண்டை போட்டிருக்காங்க. காங்லிங்கும் சூ ஃபேங்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் யூஸ் பண்ணி வந்து சண்டை போட்டிருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோக்கு பார்க்கும்போது காங்லிங்கோட அப்பா வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியே இருக்கு. ஏன்னா அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு எம்பரர் கிட்ட வந்து காங்லிங் வந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த மேட்ச் வந்து எலிக்கும் பூனைக்கும் சண்டை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை இன்னைக்கு நீ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து காங்லிங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஈவில் பவர்லாம் இருக்குது, நீ அதை ஒளிச்சு வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் வேகமாக. காங்லிங் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் அனிமல்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அதுலேருந்து டாச் பண்ணி போகிறான். ஆனால் அட்டாக்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டான். அவ்வளோதானா உன்னோட அட்டாக்லாம் முடிஞ்சுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான எனர்ஜி யூஸ் பண்ணி வந்து ஸ்பிரிச்சுவல் அனிமல் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க அந்த பேரியரை யூஸ் பண்ணி வந்து தடுக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோனால தடுக்கவே முடியல. நம்ம ஹீரோ கீழே விழுந்தாரான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளோதான் வந்து சூஃபாங்கோட கதை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாரெல்லாம் வந்து சொல்கிறாங்க, நான் முன்னாடியே சொன்னேன் சூஃபாங் வந்து இதில் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போது இல்லை ஷூ தான் வந்து சொல்கிறாங்க, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனுடைய பிரேத் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து காங்லிங் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்து இவன் தியானியும் ரிலேவில் இருக்கிற மாதிரியே இருக்கானா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காங்லிங் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவ்வளோதான் இன்னும் முடியல, நம்ம திரும்ப ஒரு போட்டி வச்சுக்கலாம், இதில் வாழ்வா சாவான்னு வச்சுக்கலாம், அடுத்த 3 ரவுண்டில் யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காங்லிங்கிட்ட வந்து சொல்கிறான். காங்லிங் வந்து நீயே வந்து உன்னோட சாவை வந்து தேடி வந்துட்டு இருக்க, நீ இன்னைக்கு சாக போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறான். பார்க்கலாம் யார் இன்னைக்கு சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காங்லிங்கை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு வந்து நான் தெரிவிக்க போகிறேன் யார் சாக போகிறான் அப்படின்னு சொல்லி. காங்லிங் வந்து கத்தி எடுத்து வச்சுட்டு, ஒருவேளை வந்து நீ சாகறதுக்கு வந்து நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரான். நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக்ல வந்து நகர்ந்துடுறான். எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஒயிட் டேகரை டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அவன் காங்லிங் வந்து அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஈவில் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ பார்க்குறான் இவன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்க எல்லாருமே இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை யாருமே அதில் தலையிடக்கூடாது, இது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற போட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம காங்லிங் வந்து அவனோட ஈவில் பவரை வந்து ரிலீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அவனோட 300 ஸ்டைலிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த வெப்பன்ஸை வந்து நீ ஈஸியாகவே கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி. நான் கொயிலாங் செட்டு வந்து இந்த சும்மா அந்த டெக்னிக்காக இல்லை வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேத்தோட பவர் தாங்க முடியாமல் அந்த இடமே ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி ஏற்படுது. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க, 2 பேருமே ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்க எல்லாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த காங்லிங் வந்து தோக்கடிச்சிட்டான். அவன் யூஸ் பண்ண அந்த ட்ரக்குனால தான் வந்து அவனால் இப்போ எதுவுமே பண்ண முடியல காங்லிங்னால. நம்ம ஹீரோ வந்து அவன் தலையில் வந்து அடிக்கடி நடிக்கிறான். சூப் ஃபேமிலிக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, எவ்வளோ நீ துரோகத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கடி நடிக்கிறான். இன்றைக்கி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இவன் வந்து ஊங்காங்க்கு வந்து எழுதின லெட்டர் வந்து எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறான். ஆமாம் நான் தான் ஒத்துக்கிட்டேன், அது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கிட்டே வந்து சொல்கிறான். நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் சோனி யூனிவர்சிட்டியோட யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குயின்லின் பிரின்ஸ் தான் வந்து என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவர் வர சவுண்டு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டைம் பார்த்தீங்கன்னா குயின்லின் பிரின்ஸ் வந்து வராங்க, காங்லினோட அப்பா. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க ஒரு எல்டர் மட்டும் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. நான் தான் குயின்லின் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. நீ காங்லினை வந்து விட்டுரு, அதுக்கு பதிலாக நான் என்ன உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன், உன்னோட சூ ஃபேமிலியை வந்து நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னு சொல்லி இவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி காங்லின் வந்து சொல்கிறான். நம்ம இந்த மாதிரி ஒரு குப்பை ஃபேமிலிக்கெலாம் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி காங்லிங் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து சூ ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். நீ நடக்க போகுதை பாரு அப்படின்னு சொல்லி காங்லிங் வந்து போகிறான். அப்போ சூ ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஏன் சூ ஃபேமிலி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சூ ஃபேமிலிங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து
குயிலின் பிரின்ஸ் லின்ரான் வந்து எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இப்படி பண்ற? இதனால உன் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த காங்லினை வந்து கொல்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து என்ன சொன்னது எல்லாத்தையுமே வந்து அவன் லைஃப்ல நடந்தது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா இறந்தது அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு வந்து நான் இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காங்லினோட கழுத்தையை வந்து கட் பண்ணிடுறான். அவன் அப்படியே இறந்துடுறான். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சூஃபாங் வந்து காங்லினை கொன்னுட்டானா அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி குயிலின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஈவில் ஆரோவை வந்து வெளியிடுறாங்க. இதை பார்த்தவன் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆரோவா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவ்வளோதான் வந்து நம்ம லேண்ட்லைன் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொல்லுங்க, இங்கே யாரையுமே உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நிறைய விதமான ஷோனூர் நிலையில் இருக்கிற வீரர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க. வேர்ல்டு ஸ்பிரிட்டை சேர்ந்த எல்லாருமே வந்து இங்கே சண்டை விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், ஏன் எதுக்காக மற்றவங்கள கொல்ற? நான் தானே வந்து உன்னோட பையனை கொன்னேன், நீ என்ன தானே கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கில்ல இருக்க ரிங் ஸ்பிரிட் மாஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி அங்கே லின்ரனோட படை வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. லின்ரன் வந்து அந்த ரிங் ஸ்பிரிட் மாஸ்டரை வந்து அட்டாக் பண்ணுற போகும்போது நம்ம ஹீரோ வந்து இடையில போய் காப்பாற்றுறான். ஓ, ரிங் ஸ்பிரிட் கில்டா, இவங்க கிட்ட சண்டை போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து என்னோட லைஃப்பை வந்து நான் ரிஸ்கில் வைக்க போகிறேன், இன்னைக்கு யாருமே உயிரோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஈவில் பவரை வந்து யூஸ் பண்ணுறான். இதில் பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாங்க. இவன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஈவில் ஆரோ வந்து ரிலீஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லி. அவன் ஒரு டீமனாகவே ஃபுல்லாகவே மாறிட்டான், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். இன்னைக்கு யாருமே இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். தியானோ ஸ்வாட் ரிலேமில் வந்து இவன் இருக்கான். அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த லின்ரன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸ்பிரிட் கில்டில் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறனால வந்து அவங்களால ஒன்றுமே வந்து பண்ண முடியல. இன்னைக்கு அவ்வளோதான், இன்னைக்கு எல்லாரும் முடிய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து. அப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து பிடிச்சி கொண்டுட்டு இருக்கான் லின்ரன் வந்து. இன்னைக்கு எல்லாருமே வந்து சாக போறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வந்து அவன் தூக்கி வந்து கொண்டுட்டு இருக்கான். நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஏன் எதுக்காக நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. நீ ரிவெஞ்ச் பண்ண வேண்டியது என்ன தானே, நான் தானே வந்து உன்னோட பையனை கொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் வந்து அவன்கிட்ட ஒரு கத்தி தூக்கி வீசிட்டு, நீயே வந்து உன்னை கொன்னுக்கோ, நீயே வந்து நீ செத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைன்னா இங்கே இருக்க எல்லாருமே வந்து செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து ஷூமையும் எல்லாரும் ஷூ வந்து தூக்கி கொல்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து நீ நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாஸ்டர் கூட சொல்கிறாங்க. குயினும் வந்து இதை நிறுத்திடு, இது எதுவும் பண்ணாத, உன்னோட பாடியை வந்து என்னோட கண்ட்ரோலுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க சூஃபாங் அப்படின்னு சொல்லி வந்து குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான். இது இப்படி பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நீ எப்பவுமே என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி குயினை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். குயினும் வந்து நிறுத்து சூஃபாங் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே வந்து நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கட் பண்ணலாம், லைட்டாக வந்து கட் பண்ணும்போது திடீர்னு வந்து கத்தி காணாம போயிடுது. எங்கடா கத்தி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் வந்தாலும் பார்க்கும்போது நம்ம சீனியர் கொய்தா வந்து வந்திருக்காங்க. நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி அந்த லின்ரன் வந்து கேட்குறான். எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரி ட்ரக்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து உன்னோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. இந்த சீனியர் கொய் வந்து அவங்களோட தியானோ ரிலேம் வந்து ரிலீஸ் பண்ணுறத பார்த்தோன்னே, இதான் உண்மையான தியானோ ரிலேம் அப்படின்னு. இவன் வந்து என்னோட பையனை வந்து கொன்று இருக்கான், இன்னைக்கு நீ செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நானும் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சீனியர் குய் வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் சீனியர் குய் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நீ உன்னோட ட்ரக்கை யூஸ் பண்ணி வந்து நீ எனக்கு உன்னோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்க. நான் வந்து குயிலின் பிரின்ஸ் மேனன்ஸோட வந்து சீஃப். நான் இன்னைக்கு வந்து உன்னை அவங்க கிட்ட வந்து ஒப்படைக்க போகிறேன். நீ இங்கே நிறைய பேத்துக்கு வந்து காயப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க பக்கத்தில் இருந்து ஒரு பேக் வந்து எடுத்து பார்க்குறான். அதில் வந்து காங்லிங் வந்து இவனோட பையன் சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்து கேட்ட உடனே அங்கே இருக்கிற ஒரு அரசர் வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த சீனியர் கொய்ட்ட வந்து ரொம்பவே நன்றி, நீங்கள் வந்து நீங்கள் இருக்க எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிருக்கீங்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி. இவர் வந்து அவனை போய் கூட்டிகிட்டு போங்க நம்ம மேனஸ்க்கு அப்படின்னு சொல்லி. சரி ஓகேன்னு சொல்லி எல்லாமே கூட்டிட்டு போகிறாங்க. இங்கே இருக்க அந்த சீனியர் கோய் வந்து இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சூஃபேங் வந்து காணோம். எங்கே போனா சூஃபேங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த லின்ரன் வந்து கொயிலின் அரண்மனைக்கு வந்து போயிட்டுருக்கான், பிரின்ஸோட அரண்மனைக்கு. அப்போ பார்த்தா நம்ம முன்னாடி சீனில் பார்த்த அந்த அரசர் வந்து, நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்ப? காங்லின் வந்து உன்னோட பையனா? நீ எதுக்காக இன்னைக்கு பண்ண? அன்னைக்கு ஒரு நாள் என்னோட ஒய்ஃப் வந்து என்கிட்ட எங்கள் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போதே வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீ உன்னால தான் வந்து அப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சது தான் எனக்கு இப்போவே ரொம்பவே கோபமாக வருது. எல்லாமே உன்னோட பிளான் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்குன்னு நினச்சிருந்தேன்.
இன்னைக்கு நீ உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவன் கதையை முடிச்சிடறான். ஜூஃபங் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியே வந்து பார்க்குறான். நீ தான் எல்லாத்துக்குமே வந்து மாஸ்டர் மைண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, நீயே இன்னைக்கு சாக போற அப்படின்னு சொல்லி அவன் ஐஸால உறைய வைக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆயிட்டான். எப்படி இதுலேருந்து உன்னால் வெளியே வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து நீ தானே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து சொல்கிறான், காங்லிங் வந்து என்னோட பையனே கிடையாது, அவனோட பையன் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட் நீ தானே அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே அவங்க பவரை யூஸ் பண்ணி வந்து வேகமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரசன் என்னன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அவன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட பேரியரை யூஸ் பண்ணி வந்து எல்லாத்தையுமே வந்து தடுத்துடுறான். இன்னைக்கு நான் அவன சும்மா விட மாட்டேன். என்ன கொல்றது ஒண்ணும் ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஐஸ வந்து யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஸ்னேக் மாரி வந்து யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஒயிட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் தாங்க முடியாம வந்து அந்த அரசர் வந்து கீழ விழுந்துறாங்க. "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? உதவாக்கற. என்னை விட்டுரு" அப்படின்னு சொல்லி அந்த அரசர் வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து "இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து நீ தானே காரணம்" அப்படின்னு சொல்லி அவன் கதைய வந்து முடிச்சிடுறான். நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான், "அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சது. அப்பா உங்களுக்காக நான் எல்லா ரிவெஞ்சையும் வாங்கிட்டேன். எல்லாமே முடிஞ்சுது" அப்படின்னு சொல்லி. நம்ம குயின் வந்து சொல்றான், "எல்லாமே முடிஞ்சிடுச்சுல. நீ போய் அங்க சூட்சு சிட்டில இருக்கிற அந்த 2 பொண்ணுங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம உன்னோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணு. அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நெறைய விதமான சீக்ரெட் புக்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ளூ ரோப் ஸ்பிரிட் மாஸ்டர் அந்த மங்கி கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான். அதே மாரி ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க பார்த்தா நம்ம சீனியர் குயின் வந்து அந்த குயிலின் அரண்மனைக்கு வந்து போறாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "நான் இனிமே ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறணும். என்னோட உண்மையான அப்பா, அம்மா யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா நான் என்கிட்ட உள்ள நெறைய மிஸ்டீரியஸ் பவர்லாம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து குயின் சொல்றான், "இம்மார்டல் பவர் லெவல் 5 வரைக்கும் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நான் இன்னும் ரொம்பவே பவர்ஃபுல் ஆகணும். என்னோட அல்டிமேட் கோலே வந்து அசுரா மார்ஷியல் காடா வந்து மாறணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரிலீஸ் ஆனா நான் அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.